கூட்டணிக்கு வரலையா? ஏன்டா உன்னை வந்து கூட்டணி சிஎம் ஆகிறதுக்காக அடுத்தவங்க கட்சி நடத்துறான் பைத்தியக்காரன். உனக்கு விட்டுரு, ஜெயிக்கிற இதுவும் கிடையாது. ஸ்டாலினாச்சும் அந்த ஆள் ஜெயிக்கிறான், ஏதோ ஒன்று பண்ணி பேசி உழப்பி ஜெயிக்கிறான். நீ அதுவும் பண்ண மாட்டுற. உன்னை ஆளுமைன்னு சொல்லி ஜெயலலிதா இருக்கும்போது அந்த அம்மா காலத்தை நக்கிட்டு கிடந்தாங்க அத்தனை பேரும். இப்ப எடப்பாடி காலத்தொட்டி யாராவது கும்பிடுறான் அதிமுகல? எம்எல்ஏ கூட கும்பிட மாட்டான். ஏன்னா அதுதான் அவன் ஸ்டேடு, அவனுக்கு தெரியும். நீ முதல்ல ஆளுமையில ஒரு மயிரும் கிடையாது. ஏதோ சமயம் கரெக்டா வந்துச்சு உனக்கு சுச்சுவேஷனு, முதுகுல குத்தி விட்டு வந்து உட்காந்துட்டேன், அவ்வளவுதான் மேட்ரு. உன் காலெல்லாம் தொட மாட்டானுங்க அவனும். கால தொடக்குள்ள முதுகுல டப்புன்னு கத்தி ஊந்துச்சுன்னு என்ன பண்றது? அதேதான். இப்ப சின்ன பொம்பளை காலில் விழுந்து, சின்ன வயசு பொம்பளை காலில் விழுந்து பதைக்குவாங்க நாய்க்கு வாய். ஐஎம்எஸ் நீங்க ஏடிஎம்கே கூட்டணியை ரொம்ப இதுவா இட போடுறீங்க. நான் சொல்றேன் பாருங்க, எஸ்டிபிஐ 50%, ஏடிஎம்கே 50%. எப்படி ஒரு வலுவான கூட்டணி வருதுன்னு மட்டும் பாருங்க. இவன் போய் சுண்ணத்து பண்ணிக்கிட்டா கூட ஓட்டு விழுகாத வாய்ப்புள்ள கிருஷ்ணசாமி, வாய்ப்புள்ள கருணாநிதி. எஸ்டிபிஐக்கு 60% அவங்க கேட்கறாங்களாமா சீட்டு, அதை கொடுத்தா வேணா வர்றேங்கிறாங்க. தமாசு போன தடவை வந்து இவன் அசிங்கப்படுத்தினா பாருங்க, யாரு அவன் பேர் என்ன, மன்சூர் அலிகான் தான். அந்த மாதிரி எல்லாம் வந்து அசிங்கப்படுத்துவானுங்க, அதெல்லாம் நடக்கும் பாருங்க. வரல, அவன் சொல்லிட்டு போயிட்டான், இந்த எல்லாம் ஒரு இது இல்லைங்க, நான் தலைமையை ஏத்துக்கிற அளவுக்கு இந்த அளவுக்கு தகுதி இல்லை கேட்டு போயிட்டான். இந்த அம்மாவையும் ஏமாத்தி கூப்பிட்டானுங்க ராஜ்யசபா கொடுக்குறேன்ட்டு. அதுவும் இன்னொரு 3 மாசம் முடிஞ்சுதான் போகுது. ஆமா, கொடுக்க மாட்டானுங்க அதையும். அந்த நீ கழுவி விட்டுரும். அதான் ஃபெராரிக்கார என்னமோ வாங்கி கொடுத்தோம்ல, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சுன்னு போறாங்க பாருங்க. அவ்வளவுதான். மற்ற கட்சியா சும்மா இருந்தாலும் விட மாட்டானுங்க, வந்து கொஞ்சம் கவருது. அப்புறம் சிறப்பு கிடைக்காம என்ன பண்ணுவானு. ஒரு பெர்சன்டேஜ் கூட லாஜிக் இல்லாம எதை வச்சு 2.8 2.8 ஒரு எக்ஸல் ஷீட் தூக்கிட்டே சுத்துறாங்கன்னு எனக்கு இப்போ வரைக்கும் புரியல. அவங்க அதை எப்படி கால்குலேட் பண்றாங்கன்னா, அதோட இது என்ன தெரியுமா நிமிலன், அதோட இது என்ன தெரியுமா, நம்ம வளர்ந்துட்டோம்னு சொல்லிட்டா அவனுக்கு தோத்த மாதிரி ஆயிரும். அதனால வந்து இப்படியே இதை வச்சு உருட்டிக்கிறது நல்லதுதான். இதை நீ சொல்லிட்டே சுத்து, இதை முடிஞ்சா உங்க வக்கு இருந்ததுன்னா இதை வந்து எடப்பாடி மேடையில சொல்லு, அன்னைக்கு கன்ஃபார்ம் ஆயிரும் இவனுக்கு கூட்டணிக்கு சம்பந்தமே கிடையாது நமக்கு இவனு இருக்குன்னு. அவங்க எப்படி கால்குலேட் பண்றாங்கன்னா, 2011 இருந்து சட்டமன்றத்தை பூரா கால்குலேட் பண்ணி அதை 5ஆ டிவைட் பண்ணி பர்சன்டேஜ்னு காட்டுறாங்க. அது எப்படி கொஞ்சமாவது லாஜிக்கோட வேலை செய்யும்? கடவுளே, சொன்னாலும் புரிஞ்சுக்கிறது இல்ல. இப்ப இது எப்படியா லாஜிக்? ஒரு நிமிஷம் அவனுக்கு எல்லாம் தெரியுங்க. அவனுக்கு வந்து திமுக மாதிரிதான் அவனுங்க. அந்த லாஜிக் படி பார்த்தா அவனுக்கு டிஸ்அட்வான்டேஜா தெரியும் ஆர்குமெண்ட்ல. அதனால அவனுக்குலாம் ஒரு ஆர்குமெண்ட் உருவாக்கிட்டு நீ எல்லாம் நம்பணும், நாங்கதான் பெரிய கட்சி, நீ குட்டி கட்சின்ட்டு. டேய், நீ ஜெயிக்காத கட்சிடா. பெரிய கட்சி சின்ன கட்சியா இருந்தாலும் நீ ஜெயிக்காத கட்சி தான். நாங்கதான் திமுக தோக்கடிப்போம், மயிரில் தோக்கடிப்போம். நீ எங்களை மதிக்கவே மாட்டான் திமுக. அதிமுகவை எடப்பாடியை மென்ஷன் பண்ணும்போது ஒவ்வொரு தடவையும் பாதம் தாங்கி பழனிசாமி அசிங்கப்படுத்திட்டே தான் இருக்கானுங்க. இவனுக்குலாம் உட்காந்து அவனுக்கு வாய் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இவனு எப்படி திமுக ஒரு நரேட்டிவ் செட் பண்ணானுங்களோ, பாஜக உள்ள வந்துரும் இப்ப இவனுக்கு பண்ணிட்டு இருக்கானுங்க. அதிமுக மட்டும்தான் இல்லைங்க. இது பொதுவான யோசிக்க வேண்டிய விஷயம். இது வரைக்கும் ஒரு 60 வருஷம் இவனுக்கு ஆட்சி ஆண்டிருக்கானுங்க, டிஎம்கே டிஎம்கே அப்படின்னு மாத்தி வந்திருக்கானுங்க. இது வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு செஞ்ச ஒரு காரியங்கள் என்ன, செஞ்ச ஒரு நல்ல விஷயங்கள் என்ன, ஒரு எதுவுமே இல்லையே. அப்படிங்கும்போது இன்னைக்கு ஒரு விஷயம் வருது அப்படிங்கும்போது 2 பேரும் ஒன்றிணைறாங்க. அதுதான் நம்ம வந்து பார்க்கணும். அவர் சொல்றாரா, ஆமாங்க அவர் சொல்றது நியாயம் தாங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஏடிஎம்கேவோட எடப்பாடி கொடுத்துருக்காரு. அது ஏன் போயிட்டு நம்ம இது பண்ணணும்? இது மக்கள் வந்து அதை எடுத்து கரெக்டா வந்து அது யோகியம். ஒரு லான்ச் உட்காந்துருக்கு அப்படிங்கிற ஒரு அவசியம். கோவை சுனில் அவங்க இன்னைக்கு ஒண்ணு ஆகலைங்க, என்னைக்குமே அவங்க ஒண்ணுதாங்க.
சமச்சீர் கல்வி கொண்டு அதத்தான் வந்தது ப்ரோ தாத்தா. நானும் சொல்றேன். இல்ல 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 அதத்தான் நானும் சமச்சீர் சொல்றேன். கல்வி கொண்டு வந்தது சமச்சீர் கல்வி கொண்டு வந்து கல்வியோட இல்ல இல்ல தரத்தை இன்னொரு குறைச்சது ஃபேமஸ் கனிமரம். இன்னொரு அவனுங்க வந்து ஃபேமஸ் அப்படியே டைலாக் தான் இருக்குது. உட்கார்ந்தாங்க. இவனுங்க உட்காந்துங்களா எம்ஜிஆர் காலத்திலேயே அவருக்கு பெட்டி வரும்போது அவர் கேட்பாராமா, அறிவாலயத்துக்கு பெட்டி போயிருச்சான்னு. உஷாரா இருப்பாரு அவரு. அந்த விஷயத்துல வந்து தெளிவா கேட்டுப்பாரா, பங்காளிக்கு பொட்டி போயிருச்சான்னு. அன்னையில இருந்தே இவனுக்கு கூட்டணி தான். அதான் நான் சொல்றேன். அன்னைக்கு எம்ஜிஆர் இருந்தாரு, ஜெயலலிதா இருந்தாங்க, அந்த மாதிரி ஏடிஎம்கே இன்னைக்கு இருக்கு அப்படின்னா அது இல்ல. நியாயமா நடக்கிறது எப்படின்னு சொல்லி பார்க்கணும்ல, உண்மையான விஷயம் என்னன்னு சொல்லி பார்க்கணும்ல, யாரு வந்து பாக்குறா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கணும்ல. இன்னைக்கு வந்து எடப்பாடி வந்து உட்காந்துருவாரா? ஜெயலலிதா கூட மட்டும் என்னங்க டிஃபரன்ஸ்? அவங்களும் நவோதயா விடல, அவங்களும் சமச்சீர் கல்வி ஏங்க எதுவும் இல்ல பண்ணல. எடப்பாடியோட ஒண்ணு சொல்லட்டுங்களா? எம்ஜிஆரோடது. அது எடப்பாடிக்கு எம்ஜிஆர் ஜெயலலிதாங்கிறது வேற யாரும் இல்ல இல்ல. இல்ல எம்ஜிஆர் இல்ல டோஜினா ஜெயலலிதாங்கிறது இது இல்லண்ணா இது மட்டும் ஆனா முடிச்சிடறேன். ஐயோ சுனிலு, நான் என்ன சொல்லுவார், நீ என்ன இருண்டா இருந்தா எப்படி? ஜெயலலிதாங்கிறது இன்னொரு கருணாநிதி, அவ்வளவுதான். ஒரு டிஃபரன்ஸும் கிடையாது. அந்த அம்மாவோட ப்ரூட்டாலிட்டியை வேணும் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா சந்திரலேகா ஐஏஎஸ், சரிங்களா? சரினா பானு, சரியா? சொந்த அதுவே தத்து எடுத்து தெரியுமா ஒருத்தனை? யாரு? சசிகலாவோட சொந்தக்கார பையன், சுதாகரன் கல்யாணம் பண்ணி சுதாகரன் வச்சாங்களே, சுதாகர் சுதாகரன். அவனையே என்ன படிச்சு தெரியுமா? கஞ்சா கேஸ் போட்டுது அவன் மேலேயே. சரியா? 2 வருஷம் கழிச்சு 3. அதுக்கப்புறம் தருமபுரியில 3 பேர்த்த எரிச்சாங்க. இவன் ஊழல் செஞ்சு உள்ள போனதுக்கு அப்பாவி குழந்தைய 3 பேர்த்த எரிச்சானுங்க அதிமுக காரனுங்க. கோயம்புத்தூர்ல இருந்து வந்த பஸ், அக்ரி யூனிவர்சிட்டி பஸ், சரியா? இதெல்லாம் இவனுங்களோட இவங்கெல்லாம் கம்மியே கிடையாது. ஆக்சுவலா இவனுங்க பண்ணாத டார்ச்சரும் கிடையாது. ஏங்க வச்சாத்தி கேட்டா நாங்க மாத்திட்டீங்க. அப்படியே முகத்தை பொட்டி வச்சுட்டு நம்ம இதா உட்காந்துட்டு நாங்க அப்படியே நல்லவங்க, திமுக தான் மோசம்னு ஓலிட்டு இருப்பானுங்க தமிழ்நாட்டுல. அதாவது அதெல்லாம் செல்லுபடியே ஆகாது நீ. இது வந்து பச்சை பச்சை கருணாநிதி, அது வந்து மஞ்ச ஜெயலலிதா. 2 கட்சிக்கு அவ்வளவுதான் வித்தியாசம். ஆமாண்ணா உண்மையான விஷயம். அதுல வந்து பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் வந்து ஃபீல்ட்ல இருக்கும்போது இந்து முன்னணியோட முதல் மாநில தலைவர் தானலிங்க நாடர் வந்தது ஜஸ்டபிள் எடுத்தோம்னா அவர் வந்து காங்கிரஸோட எம்பியா இருந்தவர், எம்எல்ஏ இருந்த ஒரு நபர். அவர் வந்து அங்க உட்கார்றாரு. கேள்வி கேட்கும்போது அங்க பஞ்சாயத்து கன்னியாகுமரியில என்னடா இது அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்க யாரும் இல்லையே அப்படின்னு அவர் கேள்வி கேட்டு இப்ப நான் கேட்கற மாதிரி உட்கார்ந்த ஒரு நபர் தான் அவரு. அன்னைக்கு ஆர்கனைஸ் ஆனது பெருசா என்ன வந்து. கான்டெக்ஸ்டே புரியல சொல்லல, நீங்க ஏதோ பேச்சா பேசுற. ஆனா இல்லண்ணா அன்னைக்கு இந்து தர்மத்துக்கு வேண்டி அவர் வந்தாரு அப்படிங்கிற அதுக்கு ஒரு இப்ப நம்ம மனுஷன். பேசிட்டு இருக்கிற அதிமுக திமுக இதுக்கு என்ன சம்பந்தம்? ஆமா அதிமுக திமுக ரெண்டுமே வேஸ்ட்னா நம்மளுக்கு வந்து அது ரெண்டுமே வந்து நிக்குமா அப்படின்னா நிக்காது. அவனுக்கு வந்து நிக்கிற ஒரே இடம் ஒண்ணுமே இல்லாத ஒரு இடத்துக்கு அந்த இதுதான் நான் சொல்றேன், வேற ஒண்ணு இல்ல. ஓகே நன்றி, விட்டுரு. வேற என்ன போச்சு நிமிஷம்? சரிண்ணா நான் கிளம்புறேன். டூஜி நான் நீங்க சொல்லும் போதே எனக்கு பயமா இருக்கு. நான் கிளம்புறேன். அப்படி சம்பந்தம் பேசிட்டு இருந்தேன். நீ பேசுறது யாருக்கும் புரியவே மாட்டேங்குது கான்டெக்ட். ஆனா இல்ல நான் ஜஸ்டபிள் என்ன நான் சொல்ல வரேன்னா ஒவ்வொருத்தனும் ஓகே வந்து தம்பி, உட்கார்றது கோவை எதுவுமே சுனில் இல்லாம. கோவை சுனில் நீ சொல்றது ஓகே என்னன்னா நான் கிளம்புறேன் திமுகவும் அதிமுக ஒண்ணு இல்ல. கிளம்புறேன். ஓகே ஆமாண்ணா correct. சத்தியமா அப்படிதான். அக்செப்டட், டேக்கன், பாயிண்ட் அதான் டேக்கன். சொல்றோம். இன்னொன்னு சொல்றேன் கேட்டுக்கோ. முக்காவாசி இந்த தலைவர்கள் இருக்காங்கல்ல, இந்திய இயக்கங்களோட தலைவர்கள், ஆழ்டு ரமேஷ், வேலூர்ல வெள்ளையப்பன், கோயம்புத்தூர்ல சசிகுமார், இவங்க எல்லாமே வந்து கொல்லப்பட்டது இவனை ஆட்சியில தான். ஒரு நடவடிக்கை கிடையாது. சரியா? இதுக்குன்னா முஸ்லிம்ஸை சிவாவோடது தாஜா இவங்க பண்ணணும் ஆட்சி தானே? அப்படின்ட்டு. இல்ல சிவாவோட ஆட்சி இவங்களோட தானா? சிவாவா? அது சிவா யாருப்பா? என்னப்பா சொல்ற நீ? இதத்தான்ப்பா சொல்ற, சம்பந்தம் எல்லாம் பேசுற. முனி புரியலையா உங்களுக்கு? இல்ல புரியல. எங்களுக்கு புரியல, நீ விட்டுரு, நீ தயவு செஞ்சு விடு. சிவாவோட ஆட்சி கோயம்புத்தூரோட ஃபர்ஸ்ட் இது. ஓகே சிவா தெரியும். கரெக்ட் விட்டுரு. அதான் சொல்றான், இவனை ஆட்சியில தான் எல்லாமே நடந்தது. ஆனா ஏதோ உலகத்துலயும் இவனுக்கு யோகி வாங்கலாட்ட விஷயம் சுத்திட்டு இருப்பாங்க. கேட்டா நான் நேஷனலிஸ்ட் பார்ட்டி தமிழ்நாட்டுல அப்படின்னு எவனும் நம்பாத ஒழுங்குடுவாங்க. அது உடைக்கிறதுக்கு தான் செக்ஷன் பை செக்ஷன் உடைக்கணும். கோயம்புத்தூர்ல குண்டு வச்சவனுக்கு ஆதரவா பேசின கட்சி எதுன்னு பாரு, இவனுக்கு தான் பேசிட்டு 2 பேரும். திமுக அமைச்சர் அதிமுக அமைச்சர்
எல்டிடி குண்டு வச்சு கொண்டு நடக்கிற ராஜீவ் காந்திய ஆதரவா யார் பேசியிருக்கா? 2 பேர்த்தையும் அந்த பேரறிவாளனா விடுதலை செய்யணும்ட்டு இவனுங்க 2 பேரும் தான் பேசிக்கிறானுங்க. அதனாலதான் நான் அவரை வந்து அங்க மரியாதை செலுத்தினாரு. செலுத்தும் போது அது இவனுக்கு பயங்கரமா இருந்திருக்கும் அந்த வெடி அந்த இதெல்லாம் இப்படா இப்படி அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இது வரைக்கும் அது நடக்காத ஒரு நம்பிக்கை ஒரு ஆர்கனைஸ் அன்னைக்கு நடந்திருக்கு. மோடிஜி வந்து அங்க மலர் இல்ல மலர் தூவி அதை இது பண்ணாருல்ல ஸ்பாட்ல. உடனே அதுக்கு ஒரு பாயிண்ட் கொடுப்பானுங்க பாரு. ஜெயலலிதா வந்து மோடி வந்து மலர் தூவி அஞ்சலி செலுத்துறாரு, அதனால அந்த உத்தமி அப்படின்னு. டேய் ஏன்னா காமெடி பண்றீங்க, கூட்டடிக்கிறதுக்கு என்னடா சம்பந்தம்? இல்ல எங்க அம்மா நல்லவங்கன்னு ஒத்துக்கோ அப்படின்ட்டு. சும்மா இருடா, ஊருக்கே தெரியும் இரும்பு பண்ணி பேர் எப்படி வந்துச்சுன்னு. ஏன் ட்ரிப் நிக்காது 2G ஃபேஸ்புக் அண்ட் இது எதுவுமே நிக்காது. அண்ணாமலைக்கு வேண்டி பறந்துட்டே இருக்கும். எந்த அளவுக்கு போடணும், அது எந்த அளவுக்கு இறங்கணும்னாலும் இறங்கி அடிப்பேன். சோஷியல் ஏன்னா மீடியாலாம் எனக்கு முடியாது. சோஷியல் மீடியாலாம் ஒரு அண்ணனோட ஆஸ்பெக்ட். இது. ஏன்னா சோஷியல் அந்த மீடியாலாம் ஒரு ஆஸ்பெக்ட். ஆஸ்பெக்ட். ஆமா, ஓகே. கிரவுண்ட் தான். ஜஸ்டபிள் அதுலயாவது நான் எங்க அண்ணனோட கொண்டு போகணும் அப்படிங்கறத நான் இது பீட் பண்ணுவேன். ஒரு ஓகே 10 பேர் ஓகே ஓகே பாக்குறானுங்களா அந்த சுனில் சுனில் போதும் சுனில் விடு ஓகே சுனில், நீ ஓகே பேசுறது சிங்க் ஆக மாட்டேங்குது ஆக்சுவலா மத்தவங்க பேசுறது கூட. 2G So, ஒரு நான் நிமிஷம் அப்படியே கீழே போறேன், நீங்க அப்படியே ஒரு மித்தவங்க கிட்ட நிமிஷம் பேசணும். மட்டும் ஓகே அக்செப்ட் பண்ணிக்கங்க. ஓகே நான் லிஸ்ட்ல போறேன், மேபி அது டிஸ்கனெக்ட் ஆகாத வரைக்கும். சொல்லுங்க அச்சு, வேற என்ன? அஜு கீழே உட்காந்துருக்காரு. அழுவாரு. அதிமுக அடிக்கிற ஸ்கெட்ச் போட்டு கொடுத்துட்டு இவன் கீழே போய் உட்காந்துட்டான். இன்னும் அதிமுக காரரு குருதேவா இருக்காரு பாருங்க, அவரை கூப்பிட்டு அடிங்க, டைம் பாஸ் ஆகும். கேக்குதா அஜோ? கேக்குது விஜய், இப்போ கேக்குது. சொல்றா. வேற என்ன நியூஸ்? என்ன சொல்றாங்க நிம்லனோட பங்காளிங்க? இப்பதானே அடிச்சு முடிச்சவன எல்லாம் போயிட்டு. என்னதான் பிரச்சனை அவனுங்களுக்கு? ஏன் தூச்சி சும்மா சும்மா குறுக்க மறுக்க ஓடிட்டு இருக்கானுங்க? நடக்கும் போது முயற்சி சாவடிச்சிட போறோம். இல்ல அந்த 5 பேர் தான் தாய் விடுங்க, வேற எவனுமே இல்ல அவனுக்கு குரூப்ல. இது 5 பேர் இருக்கிறானுங்க. அவனுக்கு என்னன்னா அந்த வாழ்ந்து கெட்டு போன அழுக்கு வேட்டி ஜமீன்தார் போனே தெரியுமா ஊருக்குள்ள, எல்லாம் சூதாடி பொம்பளை எல்லாம் போய் எல்லாம் இழந்திருப்பானுங்க. ஆனா கேட்டா ஜமீன் அந்த பழைய சில்க் கரை வெட்டியை மட்டும் கட்டியிருப்பானுங்க. அந்த மென்டாலிட்டியில இருக்கானுங்க அதிமுக நக்கீஸ. அதை ஒத்துக்கவே மாட்டேங்கிறானுங்கடி. நீ அழுக்கு வேட்டி ஜமீன் தர்றான்னு கேட்டா, இல்ல நான் ஜமீனா இருந்தேன், எங்க அம்மா இருக்கும்போது நான் ஜமீன், எங்க ஐயா இருக்கும்போது ஜமீன். சிரிப்பு சிரிப்பா வேற வருது. அவனு கூட என்ன அறிவு பண்ண. தமிழ்நாட்டில் நாங்க வந்து பெரிய கட்சி, நாங்க பாரம்பரிய கட்சி. பாரம்பரிய கட்சினா போய் ஓரமா உட்காருங்கடா. இவன் இதுக்குடா பாரம்பரியம் சண்டைக்கு என்னன்னு வரீங்க? இவன் பாரம்பரியம் என்னன்னு பேசுனா திருத்துருவாங்கடா ஊரே. இவனுக்கு எதிரா பாரம்பரியம். கரெக்டா, ஐஎம்எஸ் தான் தெரியும்னு நினைக்கிறேன் அவங்களோட பாரம்பரியம். அப்பாட்டி கட்சின்னு இவனுக்கு பேர் வச்சானுங்களா, திமுக எதுக்கு வச்சானுங்க? பாட்டி பையன். சொல்லுங்க தூச்சி, எதுக்கு வச்சாங்க? இவங்க அம்மாவோட வரலாறு இருக்காங்க வச்சானுங்க. நான் டேய் எதுவுமே தெரியாத மாதிரி கேட்கற வர்ற நீ. நீ தான்டா திட்டின திமுக இருக்கும் போது இவனுங்களா அப்படியே. ஏன் நான் எங்கெங்க திட்டினா? அதெல்லாம் திட்டலங்க. சரி, நம்ம பச்சை பேர் நல்லவா படிக்கிறது. குற்றங்கள் வந்து திமுக அதிகமா இருக்குன்னாங்க. அது இல்லை, கிடையாது, உங்களுக்கு தான் அதிகமா இருந்துச்சு.
சரி ஓகே, வேற ஏதாவது ஒரு மேட்ரு கொண்டு வாங்கடானா டேட்டான்னு சொல்லிட்டு ஒருத்தன் டைம்ஸ் ஆஃப் இந்தியா சர்வே எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கான். எனக்கு ஒன்றுமே புரியல. எலக்டோரல் பாண்ட்ஸ் என்னன்னு கூட தெரியல. பாஜக கொள்ளையடிக்குது எனக்கு புரியல. நீங்க கூட தான் 6 கோடி ரூபா வாங்கியிருக்கீங்க எலக்டோரல் பாண்ட்ல. அப்ப நீங்க ஒன்றும் கொள்ளையடிச்சிருக்கீங்களா? என்னடா ஏதாவது ஒரு பாயிண்டாச்சும் லாஜிக்கா, ஒரு பாயிண்டாச்சும் ஒரு 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 ப்ராப்பரான தரவோட பேசுறீங்களாங்கன்னா கிடையாது. சும்மா வந்து ஏதாவது பேச உளர வேண்டியது. அதுக்கப்புறம் எல்லாம் வாங்கி வாயில அடிச்சப்புறம் ஐயோ அவன் அட்ரஸை கொடுறான், பேரை கொடுறான், ஊரை கொடுறான், நான் வந்து வரேன்டா அப்படின்ட்டு பைத்தியக்காரன். நான் பால் போட செருப்படி விடுறேன். வாங்கிட்டு ஓடுவானுங்க. பெரிய புல்தின்னு நினைப்புவீங்க எனக்கு. எப்படியா டென்ஷன் ஆகுது, வேற ஏதாவது ஃப்ரீயா பேசுவோம் விடுங்க. ரொம்ப நேரமா அவங்களே ஜாலியா தாங்க சுத்திட்டு இருக்காங்க. பேசுறேன், நீங்க வேற. ஜாலியா தான் எங்களுக்கு திட்டதே ஜாலி தான் அவனுங்கள. ஐயோ, நிம்மலா நீ என்ன இடையில இதே டைலாக் பேசிட்டு இருக்க, வேற மாத்தியாவது பேசியா? போர் அடிக்குதுன்னு திருப்பி திருப்பி அவங்களே பேசிட்டு இருக்கிறோம். வேற ஏதாவது உங்களுக்கு அடிக்கலையே ப்ரோ. எதுவும் வரலையே. புது படத்தை பத்தி பேசலாம்னா ஒரே ஒரு படம் நல்லா ஓடுது. சப்தம் ஒன் டைம் வாட்சபிள் பாத்துட்டேன். ம். அப்புறம் நான் அந்த நேத்து ஜீவா நைட் படம் ஒண்ணு பார்த்தேன். வந்துச்சு, ஜீவா படம் ஒண்ணு இருந்துச்சு, அதுவும் பாத்துட்டேன். அது ஓரளவுக்கு இருக்கு. ப்ரோ ஹாரர்னு அகத்தியர் நல்லா சொல்லி இருக்கா? ஒன் டைம் வாட்சபிள் தான், நாட் பேட். சப்தம் மிஸ்ஸஸ் அகத்தியர் நல்லா இருக்குன்னு சொல்லுவீங்க? ரெண்டுமே நல்லா இருக்கு, ஒன் டைம் பார்க்கலான்றேன். ரெண்டுமே இல்ல ஜி, மோசமான இந்த படம் ரெண்டுத்துல கிடையாது. எது நல்லா இருக்கு கம்பேரிட்டிவ்லி? ஃபர்ஸ்ட் வந்து சப்தம், செகண்ட் வந்து இது ஜீவா படம். இதை போய் பார்த்துட்டு வந்தேன் ருஜி. இந்த சப்தம்ன்ற படம் நல்லா, கதையெல்லாம் போரிங் தான், ஆனா அந்த ஹாரரே இல்ல. டெக்னிக்கலி சூப்பரா இருந்துச்சு. ஏடா நீ தான்டா சொன்ன என்னது இவர் ஹாரரே இல்ல அப்படிங்கிறாரு. ஏங்க அதுல என்னங்க ஹாரர் இருந்துச்சு? ஏங்க ஈரம் படத்தை கம்பேர் பண்ணுங்க நீங்க. ஜி அது ஜேர்னர் வந்து ஹாரர் தானே அது. ஏய் ஜானர் இருக்கட்டுங்க, ஹாரர்னா என்னது? அது அரண்மனை கூட தான் அந்த ஹாரர் காமெடி மட்டும் தான் இருக்குதுல்ல. இல்ல நீங்க பாருங்க ருஜி, டெக்னிக்கலா நீங்க இந்த 7.1 6.1 தியேட்டர்ல போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது அந்த மாதிரி பார்க்கணும். ஓகே ஓகே. நல்லா எதுல இருக்கும். பாத்தீங்கன்னாலும் ரொம்ப ஹாரர் எல்லாம் கிடையாது. டெக்னிக்கலி நிறைய விஷயங்கள்ல ரிசர்ச் பண்ணி பண்ணிருக்கான், அதெல்லாம் கண்டிப்பா பாராட்டணும். பட் ரொம்ப ஹாரர் படம் ரொம்ப ஒரு மாதிரி பயமா இருந்துச்சுன்னா சொல்ற அளவுக்கு இல்ல. நானே ஓரளவுக்கு தியேட்டர் தான் பார்த்தேன். ஹாரர்லாம் இல்ல, ஆனா சவுண்ட் எஃபெக்ட்ஸ் நல்லா இருந்துச்சு. சவுண்ட் எஃபெக்ட்டுக்காக பார்க்கலாங்கிற 120 rupeesக்கு நீங்க கொடுத்து பார்க்கலாம், தப்பு இல்லை. ஓகே ஓகே. அதுக்கு பேசாம நான் ஆரம்பிச்சிருக்கேன், ஹவுஸ் ஆஃப் டேவிட்னு பிரைம்ல இருக்கு பாரு, ஒரு சீரீஸ் நல்லா இருக்கும். கேள்விப்பட்டிருக்கியா? டேவிட் கோலியாத் ஸ்டோரி பைபிள்ல வருவாங்களே, டேவிட் கோலியாத்தும் ஜூடா. ஓல்டு பிஃபோர் கிறிஸ்டியன் பைபிள். தெரியும் தெரியும். கிங்டம் ஆஃப் இவன் டேவிட்னு ஒரு ஜூஷ் கிங். ஆமா, தாவீது தாவீதும் கோலியாத்தும் அந்த கதையை நான் கேள்விப்பட்டேன். இயேசு கிறிஸ்து வந்து இவன் ஒரு பொடி பையனா இருப்பான், கோலியாத்து வந்து ஒரு மிருகமா இருப்பான். டேய் அதுதான் சொல்றேன், அதுவே ஓலு. எப்படின்னா இவன் ஆக்சுவலா ஜூ, இந்த கதையே ஜூவை பத்தி தான், ஜூஷ் காடை பத்தி. இவனுக்கு அப்படியே கிறிஸ்டின் அதை அப்படியே திருடிட்டானுங்க, பைபிள்ல இருந்து திருடி ஏதோ அவன் கிறிஸ்டியன் மாதிரி காமிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. பாஸ்டர் சொல்லுவாருங்க, இந்த பொடிப்பையனா இருக்க தாவீத ஆண்டவர் கிருபையால நிரப்பி அந்த அரக்கன் கோலியாத்து நீ எப்படி அவனை கொலை பண்ண முடியும், கொலை பண்ணி காட்டுறேன்டான்னு சொல்லி ஆண்டவரோட கிருபையால போய் அந்த கோலியாத்தை அடிச்சு கொண்டாரு. அவன் ஜூ ஆக்சுவலா. கோலியாத்து வந்து ஏதோ ஜெயிண்ட் ரேஸ், இவன் வந்து ஜூ. இவனும் சோல், ஹவுஸ் ஆஃப் சோலுக்கு அப்புறம் இவன் தான். பரவாயில்ல ருஜி, இப்படி ஏதாவது பைபிள் கதைகளை வந்து இப்படி படமாக்குறது வந்து நல்ல விஷயம் தான். கேக்குதா? கேக்குது ருஜி, இப்ப கேக்குது. பின்னாடி அந்த சீரிஸ் பார்க்கலாம் ஓரளவுக்கு. பின்னாடி பேசுறாங்களா? யார் பின்னாடி? உங்க பின்னாடி யாரும் பேசலையா என்ன? அவர் 2G பின்னாடி வாய்ஸ் தான் கேட்டுட்டு இருக்கு, பின்னாடி லேடி வாய்ஸ். வாக்கிங் வச்சிருக்கேன், வாய்ஸ் ஐசோலேஷன் போட்டிருக்கேன், அப்புறம் எப்படி கேக்குது? கேட்காது. ஓகே ருஜி, வாழ்த்துக்கள். ஏதோ பொம்பளை 2 பேரும் பேசிட்டு போறதுக்கு எனக்கு இதுக்குடா வாழ்த்துக்கள். இல்ல அப்படி கூட யாராவது நடந்து வந்தா அதை விட்டு போட்டு நம்மோட தான் பேசிட்டு பாரு அவரு. என்ன லாஜிக்? ஒரு வகை பார்த்தா அப்படிதான் ஆக்சுவலா ஸ்பேஸ் அடிக்ட் ஆயிட்டு. அது நல்லா இருக்கும்டா அது.
அது பாரு. அப்புறம் க்ரீச்சர்னு ஒரு சீரிஸ் இருக்கு, பிரைம்லயே தான் இருக்கு. அதுவும் பாரு, நல்லா இருக்கும். இல்ல நான் இப்போ இது சுழல் 2 பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன். நான் சீரிஸ்லாம் நான் பார்க்க மாட்டேன். ஓவர் கிரிஞ்சி, ஓவர் ஆக்டிங் இதுதான் இருக்கு. ப்ரோ ஈஸி இவரு ப்ரிடிக்ஷன். இருக்காரு bro. கதிர் நல்லா நடிப்பாரு ப்ரோ. அவன் நடிப்பான்டா, எல்லாம் ஸ்டோரியே ஓவர் ஆக்டிங், ஓவர் எமோஷனல். இந்த யூடியூப் சீரிஸ்லாம் பார்த்துட்டு தான் இருந்தேன். ரியாலிட்டிக்கு எதுக்கு சம்மந்தமே இருக்காது. ஓவராது இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஸ்டோரிஸ்னு வைப்பானுங்க. அன்ரியலிஸ்டிக்கா இருக்கும் கான்வர்சேஷன். அதனால இந்த மாதிரி ஹாலிவுட் பக்கம் போயிட்டோம்னா ஏதோ ஒரு புதுசா இருக்கும் நம்மளுக்கு. நான் த பாய்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சீரிஸ் பார்த்துட்டு இருந்தேன், ஜாலியா இருந்துச்சு. இது த பாய்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த பில்லி புச்சர். அப்படியா அமேசான் தான் இருக்கு அது. பாக்குறேன்னா ம். நீ அதான் ஜாலியா கோச்சி ஒரு இது ஹோம்லேண்ட் பார்க்கணும். நீ ஞாபகம் இருக்காத ப்ரைட் அண்ட் ப்ரெஜுடைஸ்னு சொல்லிட்டு ஒரு நாவல் இருக்கும், தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கேன். அது ரொம்ப ஃபேமஸ் நாவல் இங்கிலீஷ் லிட்ரேச்சர்ல. அதை வந்து யார் எழுதுனது? அது மறந்துட்டேன். ஷேக்ஸ்பியரா? தெரியல, ஷேக்ஸ்பியர் தான் நினைக்கிறேன். அதை வந்து படம் எடுத்துக்கிறானுங்க. அது பாரு, நல்லா இருக்கும். நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ரைட் அண்ட் ப்ரெஜுடைஸ் நல்லா இருக்கும் அந்த நெட்ஃபிளிக்ஸ் படம். காசு இல்லை கோச்சி. ஆக்சுவலா நீ ப்ரைட் அண்ட் ப்ரெஜுடைஸ் வந்து நீ அந்த நாவல் படிச்சினாலே உனக்கு இங்கிலீஷ் நாலேஜ் நல்லா வரும்டா. எங்களுக்கு ஜேன் ஆஸ்டன். காலேஜ்லயே வச்சிருந்தாங்க ஒரு செம்ல இங்கிலீஷ்க்கு. இந்த நாவல் தான் உனக்கு சப்ஜெக்டே. அது படிச்சீங்கனாலும் உனக்கு இங்கிலீஷ் நாலேஜ் நல்லா வரும். நானே தமிழ் வழி கல்வியை வந்து ஊக்குவிச்சுட்டு இருக்கேன். நீங்க என்கிட்ட வந்து இங்கிலீஷ் அது ம்ஹும். இல்லைன்னு பேசு. இந்த சாம்பலாம் நீ வேற எங்காவது போய் போட நவுட்டு போச்சுக்க. எனக்கு அதுல இன்ஸ்பிரேஷனே வந்து நீங்க திட்டிட்டு இருப்பீங்க, அந்த ரவி தான். யாரு? அந்த ரவி ஐயா கண்ணு, ரவிசங்கர். அந்த நாயா? அவர் தான் இன்ஸ்பிரேஷன். வாங்க முக்காவாசி பரவாயில்ல. ரைட்டர் இந்த ஆக்டர்கள்லாம் பார்த்தீங்கன்னா சில்லறையெல்லாம் இருக்கிறானுங்க. பூச்சா தூக்கிட்டு பொய் பேசிட்டு. டோஜி அவர் சொல்ற ஸ்டாண்டு அவர் வாழ்றாரு டோஜி. இல்லையே, என்ன ஸ்டாண்டர்ட்ஸ் திமுக ஊழல் பத்தி நீ வரைக்கும் இல்ல அவன் என்ன ஸ்டாண்டு மொழி கொடுக்கையில சொல்றேன் நான். அவர் அப்புறம் என்ன வந்து சொசைட்டிக்கு நீங்க கருத்து மயிறு சொல்ற? பேசணும்ல, எல்லா கட்சியோட பேசு, தப்பு கிடையாது. திமுக குடும்பம் எப்படின்னு தெரியும். ஒரு குடும்பத்துக்காக 10,000 கோடி சொத்து எப்படி வந்துச்சு? 3 ஜென்ரேஷன்லாம் ஃபுல் டைம் பொலிட்டிஷியன்ஸ், யாருமே தொழில் இல்லை. சிம்பிள் கொஸ்டின். அது தெரிஞ்சுக்கிட்டு நான் தமிழை காப்பாத்துறதுக்காக இந்த குடும்பத்துக்கு மட்டும் கொடுக்குறேன்னா என்ன பைத்தியார குதியலா மக்கள் இதெல்லாம் நம்புறதுக்கு? அதான் சிம்பிள் பாயிண்ட் தான். புரிஞ்சா? கரெக்ட். இருந்தாலும் அவர் வந்து தொழில்நுட்ப கல்விக்கு நீ ஒரு இந்த ஆழ்ந்த லாபில இருக்க, தொண்டு சரி. இருக்கு. மதுரை எம்பி இருக்கான். மதுரை எம்பி தான் கம்யூனிஸ்ட் ஆச்சே. அவனுக்கு எப்படி அத்தனை சொத்து வந்துச்சு? நான் புக்கு வித்தேன், தொழில் இருக்கு, காடு இருக்குங்கிற, சரி. இந்த கம்யூனிஸ்ட் ஆச்சு, அதெல்லாம் பிரிச்சு ஏழைகளுக்கு கொடுக்கணும்ல, ஏன் கொடுக்கல? அவ்வளவுதான். அதுலயே தோத்து போகுது உன்னோட நீ பேசுற அந்த இன்டலெக்சுவல் இதெல்லாம் அதுலயே தோத்துச்சு. சுஜி, நான் எதை கொள்கைன்னு சொல்றேன்னா, அவர் வந்து தமிழ் வழி கல்வியை வந்து அவர் ரொம்பவே ப்ரொமோட் பண்ணுவாரு. அவர் யாரு? ரவிசங்கர் சொல்றான். அப்ப என்னையும் சப்போர்ட் பண்றானா? NEP சப்போர்ட் பண்ண அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, அப்புறம் இந்த டேய் அந்த இவரு ஒரு டேய் சிம்பிள் டேய் அவங்க எறும்பு மாடு மாதிரி இருக்கான். எப்படியும் புள்ள பெற்றிருப்பான். அவன் புள்ள எந்த ஸ்கூல்ல படிக்கிறது முதல்ல வெளியே போட சொல்லு. அதுக்கப்புறம் தமிழ் வழி கல்விக்கெல்லாம் ப்ரொமோட் பண்ண சொல்லு. முதல்ல அதை போட சொல்லுங்க. இல்ல எவன் வந்து நான் ஏன் சப்போர்ட் பண்ணி பேசுறேன்னா, இருங்க சொல்றேன். அவர் வந்து கனியம்.comன்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் ஒன்று வச்சிருக்காரு, ஓகேவா? அதுல பாத்தீங்கன்னா நீங்க வந்து பேசிக் HTML இருந்து அட்வான்ஸ்டு டீப் லேர்னிங் நியூரல் நெட்வொர்க் வரைக்கும் எல்லாமே இவரும் இவரோட டீமும் சேர்ந்து தமிழ்ல வந்து அந்த புக் எழுதி ஃப்ரீயாவே வந்து கொடுக்குறாங்க தமிழ் டேய் வழியில. இவரு நான் அதெல்லாம் கேட்க கிடையாது. உன் புள்ள எந்த லாங்குவேஜ்ல படிக்குது அதை சொல்லு. ஒரு துபாயில இருக்காருன்னு நினைக்கிறேன். அப்ப துபாயில இருந்ததுன்னா நீ தமிழ் அப்புறம் என்ன? இங்கிலீஷ் தவிர வேற எதுவும் படிக்க வைக்க கூடாது உன் பிள்ளைய. அதை பண்ணி போட்டு அங்க உட்காந்து பிரெஞ்சு படிக்க வச்சுக்கிட்டு அதை இருப்பாங்க. பண்ணி போட்டு நீங்க இந்த நியாயம் பேசுங்க. உங்க வீட்டு பிள்ளைகளுக்கு நீங்க வந்து இதை செஞ்சு போட்டு அப்புறம் வந்து ஒரு வீட்டு பிள்ளைகளை வந்து ரெண்டு துபாயில என்ன பிசினஸ்க்கு தான் பண்ணிட்டு இருக்கான். இது தூச்சி இதுவா பிசினஸ் பண்றானா என்ன பண்றான்? அவர் வந்து income என்ன? தனியா ஏதோ ஒரு IT சும்மா ஃபர்ம் மாதிரி சின்னதா வச்சிருக்காரு. ஏன் துபாயில வச்சிருக்க? தமிழ்நாட்டை வச்சு தமிழ்நாடு பசங்களுக்கு வேலை கொடுக்க வேண்டியதுன்னா? ஆனா ஏன்னா துபாயில வந்து காசு மிச்சப்படுத்தலாம். அதுக்காக கோல்டன் கார்டு வாங்கிட்டு போய் அங்க உக்காந்துட்டு தமிழ்ல நொட்டு வேணும் பேசிட்டு இருக்க. ஏன் ஜோஹோ துபாய்க்கு போயிருக்கலாம், ஏன் போல அவன் தெளிவா தான் பண்றான். தமிழ்நாட்டுக்கு தான் எதாவது பண்ணோம், அதுக்காக இங்க வச்சுட்டு ஆபீஸ்ன்ட்டு ரூரல் ஏரியால வச்சு நடத்திட்டு இருக்கிறான்.
எவனை எடுத்துக்கிறது இவனுங்கெல்லாம் போய் உட்காந்துக்கிட்டு துபாயில உட்காந்து வாய் பேசுவானுங்க. நான் தப்பு சொல்லல. ஓகே, அவனுக்கு அது சுதந்திரம். அவன் சம்பாதிக்கிற காசை சேவ் பண்ணணும்னு பாக்குறான். பட் அதை பண்றவன் பிரைவேட்டா பண்ணிக்கணும். அடுத்தவனுக்கு வந்து உட்காந்து இது பண்ணிட்டு இருக்க கூடாது. என்னோட கருத்து என்னன்னா, அவருக்கு உள்ளுக்குள்ள ஒரு பயம் உருவாயிருக்கும். என்ன உருவாயிருக்குன்னா, நம்ம வந்து தமிழ் வழியில வந்து டெக்னிக்கல் எஜுகேஷனை வந்து நம்ம புகுத்திக்கிட்டு இருக்கோம். ஆனா மூணாவது மொழியா வந்துட்டா, ஒருவேளை அந்த மூணாவது மொழி ஹிந்தியா இருந்துட்டா, அதை எல்லாரும் படிச்சுட்டா, அப்ப இதுவுமே வந்து ஹிந்தி மாநிலமா மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன் வாய்ப்பு இருக்குன்னா, பரவலா ஹிந்தி ஃபிலிம்ஸ் இருக்கு. அதான்டா, யாரு சூஸ் பண்றா? ஹிந்தின்னு யாரு சூஸ் பண்றா? பசங்க தான் சூஸ் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்க. அவன் உரிமை நீ யாரு தடை இருக்கு? அவர் தமிழரா அவருக்கு ஒரு பயம் இருந்திருக்கு. அதுதான் நான் சொல்றேன். எப்படிரா லாஜிக்கலாம பேசுறீங்க? அவன் மகன் பிரெஞ்சு படிச்சுக்கிறான். இப்ப அவன் பையன் வளர்ந்ததுக்கு அப்புறம் பிரெஞ்சா மாறிடுவானா? தெரியுங்களா? அதுவா இல்ல செகண்ட் லாங்குவேஜ் உனக்கு என்ன படிக்கும்? இங்கிலீஷ்க்கு அப்புறம் மோஸ்ட்லி பிரெஞ்சு படிப்பானுங்க, அரபிக் படிப்பானுங்க. கரெக்டா? அப்புறம் ஏதாவது ஒரு நியாயமா பேசணும்ல. அவனுக்கு நியாயமே இல்லாம எங்களுக்கு பயமா இருக்குது அதனால படிக்க வைக்காதன்னா, அப்புறம் பிரைவேட்ல படிக்க வைக்காதன்னு பாய் பேசணும். அப்போ அது எப்படி 55% ஸ்டூடெண்ட்ஸை வந்து நீ கண்டுக்க மாட்ட, அவன் படிச்சுட்டு போட்டும்ப, 42% மட்டும் தமிழ்ல உட்காந்து நோட்டிட்டு இருக்கணும். என்னடா பேசுறானுங்க? அதனாலதான் இந்த இன்டெலெக்சுவல் சொல்ற இந்த லெப்டிஸ்ட் வேஷம் போடுற நாய்களாம் நான் நாய் மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவேன். அவனுங்களாம் ஹிப்போக்ரஸிக்காவது 2 நாக்கு இருக்கும். அதுக்கெல்லாம் 4 கிடையாது. மட்டும்தானா ம்? வாய்ஸ் பிரேக் ஆகுது எனக்கு மட்டும்தானா? இல்ல ஒரு வாய்ஸ் எனக்கும் பிரேக் ஆச்சு. எனக்கு எதுவும் இன்டர்நெட் இஷ்யூ ஓகேவா? இல்லை. ருஜி இப்பதான் கேக்குது ருஜி. இப்போ ஓகேவா? நெட்வொர்க் இஷ்யூ போல. ஆமா. ஐசி நெட்வொர்க் ஏன் லேட்ச் ஆக மாட்டேங்குது போன? இப்ப கேக்குதா? கேக்குறது. அவ்வளவுதான். யாரும் இவங்கெல்லாம் மதிக்கவே கூடாது. நம்ம ப்ரைட் அண்ட் ப்ரிஜுடைஸ் வந்து ஜேன் ஆஸ்டின் நினைக்கிறேன். நான் இப்பதான் சம்மரி படிச்சேன். நமக்கு இந்த காதல் கதையெல்லாம் உடன்பாடு இல்லை ருஜி. இல்லடா, அது ஒரு டிராமேட்டிக்கா போகும்டா உனக்கு. நீ அது நான் படிச்சிருக்கேன் சொல்றேன். படமே வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறேன், இன்னைக்கு நைட் பார்க்கணும். ப்ரைட் அண்ட் ப்ரிஜுடைஸ். என்னமோ எனக்கு இந்த லவ் புக் லவ் ஃபிலிமே பிடிக்க மாட்டேங்குது. அந்த மாதிரி என்னது லவ் புக் லவ் ஃபிலிமே பிடிக்க மாட்டேங்குது. என்னடா கிரிஞ்சிருது அப்படிதான் தோணுது. இலவன் ஆயிட்ட போல நீங்க. அதனால இருக்கலாம். பூமர் ஆயிட்டு வர ஸ்லோலி. அது லவ் எல்லாம் பிரைம் கிடையாது. அது வந்து இந்த ஈகோ அந்த மாதிரி தான் வரும். லைக் ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் அந்த மாதிரி. அதுவும் லவ் ஒரு இது, பட் இதுவும் இருக்கு. அஜய், வீடியோ உனக்கு ஒரு வீடியோ அனுப்புறேன் பாத்துக்கோ. ஓகே ருஜி, நீங்க ஒரு வீடியோ அனுப்பிச்சீங்க தெரியுமா? ஆமா, நான் அப்பயே நினைச்சேன் மொக்கையாதான் இருக்கும் அது. எப்பவுமே அப்படிதானா? ஆமா. எப்பவுமே அப்படிதான். வாய் மட்டும் இல்லைன்னா நாய் தூக்கிட்டு போயிடுன்ற மாதிரிதான் இருக்கும் அது. இதே அன்னைக்கு வந்து மாறி வந்திருந்ததுன்னு நியூஸ், எல்லாரும் நம்மளுக்கு எதிராக உட்காந்து அப்படியே கலாதாட்சியம் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி நீங்க புத்தகங்கள்லாம் வாசிப்பீங்களா? இல்லங்க, இப்ப சமீபமா எதுவும் பண்றது இல்ல, ரொம்ப நாள் ஆச்சு. முன்னாடி என்ன அப்ப கூட இங்கிலீஷ் எல்லாம் படிக்க மாட்டேன். இல்ல தமிழ் புக்ஸ் எல்லாம் படிப்பேன், இங்கிலீஷ் எல்லாம் படிக்க மாட்டேன். அப்பவுமே கிடையாது. தமிழ்ல என்ன படிப்பீங்க? அர்த்தமுள்ள இந்து மதம் ஃபுல்லா படிச்சு முடிச்சிருக்கேன்.
பொன்னியின் செல்வன் ஃபுல்லா படிச்சு முடிச்சிருக்கேன். அதெல்லாம் வந்து நான் ஆர்எஸ்எஸ்ல ரொம்ப ஆக்டிவா இருந்த டைம். லாஸ்டா ஒரு 10, 11, 12 இயர்ஸா எதுவுமே படிக்கிறது இல்லை. படிக்கிறதுக்கு நேரமும் இல்லை. அதுவும் ஏங்க அந்த ஆர்எஸ்எஸ்ன்ற அந்த வார்த்தையே 2018 அந்த 17 அந்த ரேஞ்சு தான் வந்து கேட்கவே ஆரம்பிச்சேன் நான். ஆனா நீங்க எல்லாம் சொல்றத பார்த்தா ரொம்ப வருஷமா தமிழ்நாட்டுல இருக்கீங்க. நான் எங்க ஊர்ல எல்லாம் சாக்கா ரெகுலரா நடக்குங்க. இப்போ கடைசியா 10 வருஷமா தான் நடக்கிறது இல்ல. அதுக்கு முன்னாடி எல்லாம் ரெகுலரா நடக்கும். நான் ஸ்கூல் அந்த ஒரு 4th 5thல இருந்து என்னோட ஆல்மோஸ்ட் 11th 12th இப்போ வரைக்கும் கண்டினியூஸா நடக்கும் சாக்கா. அஜய் எங்க ஏன்டா செட்டு வெளில வந்த உடனே அதுக்கப்புறம் உனக்கு மட்டும் தனியா கொடுக்க முடியாதனால ஏன்டா இப்படி குரூப்ல போட்டிருக்கு பாத்துக்கோ. ஆனா உங்க அட்டகாசத்துக்கு ஒரு அளவு இல்லாம போயிட்டு இருக்குடா. இது என்ன ஆக போகுதுன்னு தெரியல. அன்னைக்கு ஒரு பாமகக்காரர் வந்தாரு, ஒரு 40+ இருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து ஒரு 15 வருஷமா ஆர்எஸ்எஸ்ல இருந்தேங்கன்றது. இது 15 வருஷமா இருந்தியா? யோ நீங்களாம் எங்கேயா இருக்கீங்க? எங்க இருந்தியா நீங்களாம் வரீங்க? யோ எனக்கு தெரிஞ்ச இந்த ஈரோட்ல சாமிநாதன் ஒரு மந்திரி இருக்காருல்ல, அதிமுக இருந்து வந்தாரு தானே அவரு. இது திமுக இருக்காரு இப்போ கரெக்டா? அந்த நீங்க வெள்ளக்கோயில் சொல்றது சாமிநாதன். மூப்பே சாமிநாதன் அந்த ஆளு இல்ல. அந்த ஆளு திருப்பூர். அது வந்து அந்த ஆள் பரம்பரையா திமுக காரங்க. ஏன் அதிமுக இல்ல இன்னொரு திமுக அமைச்சரு அவரு ஆர்எஸ்எஸ்ல இருந்தவர் தான் நினைக்கிறேன். அவரு திருப்பூர் கூட கிடையாது. திருப்பூர்ல இருந்து அவுட்ரு. வெள்ளகோவில் டுவர்ட்ஸ் மூலனூர் போற வழியில ஒரு சொந்த ஊர். இப்ப வீடு கட்டி இருக்கிறது பாத்தீங்கன்னா முத்தூர் ரவுண்டானாக்கு மேவர ஒரு சும்மா ஒரு 1/2 கிலோமீட்டர்ல முன்னாடி ரோட்டு இருக்கு. ஆமாங்க, ஆமா. நினைச்சேன் முத்தூருக்கு போனாலே இவனுக்கு தான். ஓ நீ வேற மணி ஓட்டல, சாரி. மன்னிக்கவும், மன்னிச்சு. அங்க போய் அந்த ஏரியால கல்ல தூக்கி வீசினீங்கன்னா அதான் மணியம் கூட்டத்துக்கார இருந்தாலும் அந்த செம்மேடு அங்கதான் இருக்குது. அதுல இருந்து போகணும், கிழக்கு போகணும். இதுல வேற பெருமையா சொல்லிக்குவானுங்க எம்எஸ் செம்மேட்டு மணியன்டா நானு படத்தெல்லாம் வேற போடுவானுங்க. இல்ல வீடியோ கிடைச்சு நீ அச்சு ஓடிட்டான் என்னன்னு தெரியலையே. செம்மேட்டு மணியன் குலதெய்வம் அங்கதான் இருக்கா? புரியல என்ன சொன்னீங்க? குலதெய்வம் அங்கதான் இருக்கா? ஆமா, முத்தூர்ல தான் இருக்கு. குப்பைய வந்து உங்க ஒரு ரொம்ப நெருங்கிய காடு தானே? யாருங்க? குப்பையன் சாமி. குப்பண்ணசாமி தான் குலதெய்வமே. குப்பண்ணசாமி, செல்லகுமார் சாமி. ஏன்னா எங்க ஊர்ல இருக்கு. எங்க ஊர்ல இருக்கு பாதி மணியங்கூட்டம். அது எப்படின்னா அங்கிருந்து பாதி வந்து முழுக்காதான் கூட்டம். பண்ணுவாங்க. எங்க ஆத்தா வந்து மணியங்கூட்டம் தான். சொந்தக்காரங்க அதான் வந்து கோவத்துல பொறாமையில பேசுறீங்க. உங்களால நம்ப முடியாதுங்க. எழுதி வாங்கிடுவீங்க குடிக்கிற கொடுத்து. அப்படியா? நாங்க குடுத்துட்டு தாங்க வருவோம், வாங்குற அளவுல. அவர் ஏதாவது சொல்லிட்டு அவருக்கு அந்த ஏரியால இருந்த செல்வாக்கெல்லாம் இப்ப போச்சுங்க. முதல்ல எல்லாம் பயங்கர செல்வாக்கா தான் இருந்தாரு. இப்பெல்லாம் அந்த அளவுக்கு தான் நினைக்கிறேன். அவரும் ஆர்எஸ்எஸ் இருந்து வந்தவர் தான் நினைக்கிறேன். அதிமுக திமுக எம்எஸ் வீடியோ பார்த்தேன். எம்எஸ் நல்லா தான் இருக்கு. ஆனா என்ன டிஷ்யூ பேப்பரா டிவிக்கு காமிக்கிறத வச்சிருக்கோம். ஐஎம்எஸ் ப்ரோ இதெல்லாம் வந்து வன்மம். எங்களுக்கு எல்லாம் அனுப்பாம அவருக்கு மட்டும் தனியா அனுப்பிச்சா இல்லையா? அந்த குரூப்ல போட்டு விட்டுருக்கு, தனியா அனுப்பல அவருக்கு. அந்த குரூப்ல நான் இல்ல, அதனால எனக்கு தெரியாது. டிஷ்யூ பேப்பருக்கு பொதுவா டிவி கேஃப்ல காமிச்சிருக்காங்க. அது மட்டும் தான் இடிச்சது, மத்ததெல்லாம் ஓகே தான். அநியாயம் பண்றீங்கடா. இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா தெரியல உங்களுக்கு. உங்களுக்கு எம்ஜிஆர், கருணாநிதி எல்லாரும் வர்றாங்க. அதுல கருணாநிதி வந்து வில்லனுங்க, அவன் தான் அந்த விநாயகம். எம்ஜிஆர் வந்துட்டு ரஜினி. ஆமா, அவரு வந்து விஜய் ஹெல்ப் கூப்பிடுறாரு. ஓகேவா? உதயநிதியும் ஸ்டாலினும் தமிழ்நாடு மக்களை கொலை பண்ண போகும்போது விஜய் வந்து அதை காப்பாத்துறாரு எம்ஜிஆர் சொல்லி. அப்படி எப்படி என்னத்துக்கு அவங்களோ தெரியல, பாப்போம். பாத்தீங்களா 2G உங்க அட்டகாசத்தை? யாராவது இங்க டாட்டாய்ஸ் இருக்கீங்களா ஸ்பீக்கர்ல? ஆமா இருந்தாங்களே ஆர்த்தி. ஸ்பீக்கர்ல இல்ல, கீழ இருந்தாங்க. டிராகன் வந்து 100 crores கிராஸ் ஆயிடுச்சான். விடாமுயற்சி என்ன ஆச்சுன்னு நான் கேட்கணும். புரியல.
டிராகன் படம் இருக்குல்ல, விடாமுயற்சி சாமிக்கு விட்ட படம் வேஸ்டா போயிடுச்சுன்னு விட்டுருவான். என்ன ஓவரா பேசுற அனில்? உங்க அண்ணன் எலெக்ஷன் தோத்தா அப்புறம் ஆமை சேர்த்து நீ செஞ்சிருவானுங்க பாத்துக்க. சரண் ஒருத்தனே போதும். நீ ஏன் செஞ்சிருவே அது வேற மேட்ரு. டபக்குன்னு வாழை அறுத்து அரசியல்லாம் போட்டு எதிரி தான் நம்ம. ஓட எடுத்து முதுகுல கும்பிட்டு நீ ஏன் செஞ்சிருவான் அது வேற மேட்ரு. ஸ்டில் நேத்து இவன் பிரசாந்த் கிஷோரோட இன்டர்வியூ யாரெல்லாம் பாத்தீங்க ஃபுல்லா? செம காமெடியன் தான் அவன் உண்மையாலுமே. பெட்டி கடை ஓனர் மாதிரி பேசுறான், ஒரு அனலிஸ்ட் மாதிரியே பேச மாட்டேங்கிறான். பா சாமி அவன் அவ்வளவு பெரிய அனலிஸ்ட்லாம் இல்லடா. இவன் அந்த மோடி டேகை வச்சு அவன் போலி இதை பரப்பிட்டான். 2014ல மோடியோட பிரச்சாரம் இருக்கு தெரியுமா? அந்த பிரச்சாரத்துக்கு அந்த ரூட்டு இடம் இதெல்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்றதுக்காக மட்டும்தான் அவன் வேலை செஞ்சான் ஐபேக்ல. அவன் ஒன்றும் மோடி அனலிஸ்ட் இன்ஃபோலாம் கொடுக்கல. பிஜேபிக்குன்னு தனி கம்பெனி எல்லாம் தேவையில்லை. எங்களுக்குன்னு ஆர்எஸ்எஸ்னு ஒரு பெரிய இயக்கம் இருக்கு சரியா? டேய் இதுதான் ஃபேக்ஷன் நடந்தது. அவன் அந்த டேகை யூஸ் பண்ணி மற்ற மாநில கத்திட்டுலாம் போய் எவன் ஜெயிப்பானோ அவங்க கூட பாதி பேர் கூட உட்காந்து அவன் வந்து காசு சம்பாதிச்சிட்டான். டேய் அது இதுதான் உண்மையா ஒன்றும் நடந்தது. அது ஒன்றும் இவன் வந்து தலைமையில வந்து நடக்கலடா. அதுல நிறைய பேர் இருந்தாங்க. ரஜத் சேத்தி, சுப்ராஸ்வா, அவங்க எல்லாம் பிஜேபிலேயே இருக்காங்க இன்னைக்கு. என்ன அவன் இந்த மாதிரி ஒரு 10 பேர் இதுல வந்து இவனும் ஒருத்த 10ஓட 11 இவன் என்ன பண்ணிட்டான், எலெக்ஷன் முடிஞ்சு அந்த கம்பெனி வந்து நான் தனியா ஒரு இது பண்ணிட்டு வந்துட்டு அவன் அப்படியே வந்து இது பண்ணிக்கிட்டான். அவங்க எல்லாம் வந்து அந்தந்த இடத்துல அப்படியே செட்டில் ஆயிட்டாங்க. இப்ப அந்த இதுக்கெல்லாம் வந்து ஒர்க் பண்ணது அவங்கதான். நார்த் ஈஸ்ட் எல்லாம் போய் பிஜேபி தூக்கிட்டு இல்ல, அதுல மெயினா ஒர்க் பண்ணது சுப்ராஸ்வா சேர்த்து இவரு ராம் மாதவோட சேர்ந்து ஃபுல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி பிஜேபி தான் உள்ளேயே இப்ப இருக்காங்க ஆளுங்க. வெளியே போய் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. வரும் பாரு தமிழ்நாடு எலெக்ஷன் டைம்ல நீ பாத்துக்க, அவங்க வருவாங்க பாரு, சத்தம் இல்லாம வருவாங்க, வேலையை முடிச்சுட்டு போயிடுவாங்க பாரு. ஐஎம்எஸ் மினிமம் 10% ஐஎம்எஸ். எனக்கு நம்பிக்கை இல்லை தம்பி. நீங்க யாருமே நம்ப மாட்டேங்கிறீங்க. பெரிய பெரிய இல்ல ஆளுங்களும் இல்ல சொல்லிட்டாங்க. நான் நம்புறேன் அர்ஜுன். நான் எம் ஸ்டாண்டிங் வித் யூ ஆன் திஸ். கரெக்ட். ஐஎம்ஸ் வரோம். ஐஎம்ஸ் வாய்ப்பு இருக்கு. இந்த 10%க்குலாம் வாய்ப்பு இல்லை தூதி. அதெல்லாம் நீங்க சொல்லாதீங்க. எனக்கு 10%னா வந்து அது எவ்வளவு ஓட்டுங்கன்னு பாருங்க. அதெல்லாம் நம்பிக்கை இல்லை. நீங்க விஜயோட நான் திரும்ப சொல்றேன், பெரிய பெரிய விஜயோட அந்த ஆளுங்கிறது ஃபீமேல் பவரை வந்து நீங்க கம்மியாட போடுறீங்க. நீ பெரிய பெரிய ஆளுன்னு சொல்றது ஜேவிசி ஸ்ரீராம. ஜேவிசி ஸ்ரீராமும் கிட்டத்தட்ட ஐபேக் அந்த கதை தான். இப்போ காக்கா உட்கார பணம்பழம் அவர் விழுந்த கதை. சொன்னதுதான் டெல்லியில நடந்துச்சு. இப்போ காக்கா உட்கார பணம்பழம் விழுந்த கதை. டெல்லியில முக்காவாசி பேத்துக்கு எல்லாத்துக்கும் ஓரளவுக்கு தெரியும். அவரு அது வந்து பிஜேபி டெல்லி வந்து டஃப். நம்ம என்ன பேசிட்டு இருந்தோம், நான் என்ன பேசிட்டு இருந்தோம், நானே என்ன சொன்னது தெரியுமா? ஜெயிச்சா ஹரியானா ராஜஸ்தான் மாதிரி ஜெயிச்சுட்டு வந்துரும். இல்லாம இருந்ததுன்னா ஒரு டீசென்டான நம்பர் வாங்கி, போன தடவை மாதிரி இருக்காது, டீசென்டான நம்பர் வாங்கி உட்காருன்னு நான் சொன்னேன். எனக்கு தெரிஞ்சு வந்து எல்லாருமே டஃப் தான் இருக்கும்னு சொன்னீங்க. ஆனா அவர் மட்டும் தான். நான் டஃப்னே சொல்ல கிடையாதுடா. நான் ஜெயிச்சா இந்த மாதிரி ஜெயிப்பாங்க, தோத்தா இப்படி தோப்பாங்க, 2 சைட்ல நான் சொன்னேன் நான். சரியா? ஏன் இப்பயும் ஏதாவது நீங்க சொல்றீங்க 10% வாய்ப்பு இல்ல, ஆனா வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு. வர்றதுக்கு வாய்ப்பு இல்ல நான் சொல்ல கிடையாது, உங்களுக்கு வராதுன்னு நான் சொல்றேன். சொல்லிட்டீங்க அதிமுக காரமாக ஆயிட்டு என்ன? எதை பத்தி பேசுறீங்க? விஜயோட ஓட்டு பர்சன்டேஜ். எனக்கும் இவன் சொல்றதுதான். நீ சொல்றது என்னடா கேர்ள் பவர், உமன் பவர்? என்ன உமன் பவருங்கிற? 1000 ரூபாய் தர்றேன்னு ஓட்டு போட்டதோட உமன் எண்ணிக்கை என்ன தெரியுமா? நான் தான் சொல்றேன், நீ வந்து ஜென்ஸ வேணா வந்து அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏமாத்தலாம்டா. லேடிஸ வந்து இந்த தேர்தல் அறிக்கையில வந்து அவங்களுக்கான ஒரு 10 அழகான இதை கொடுத்துட்டேன்னா அவங்க அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. நீ இந்த சின்ன பசங்க ஓட்டு உங்களுக்கு கிடைக்கும். விஜய் வந்து ஜெயலலிதாவா பாக்குறாங்க. விஜய் ஜெயலலிதா இப்ப நல்ல வேலை நான் ஏதாவது சொல்லி இருப்போம், அசிங்கமா இருக்கு கேட்டேன். அப்புறம் அவர் தான் சொல்லிட்டார்ல, உங்க மகன் உங்க அண்ணன் இவரே இந்த டைலாக் எல்லாம் மேட்டர்ல தம்பி. எலெக்ஷன் டைம்ல ஓட்டு போடுறவனுக்கு நீ என்ன, அவனுக்கு என்ன நீ இது பண்ணுவ, ஜெயிச்சு வந்தா என்ன பண்ணுவ, அந்த மேட்டர்ல இருக்குது விஷயம். லேடிஸ் எல்லாம் அதுல ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. நீ உனக்கு கிடைக்கக்கூடிய ஓட்டு யாரோட ஓட்டா இருக்கு தெரியுமா? யூத் ஓட்டு இருக்கும்டா, ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ், அப்புறம் வந்து அந்த ஃபேன் பேஸ் ஓட்டு இருக்குது பாரு, அந்த ஓட்டு கிடைக்கும். மாற்றத்துக்கான ஓட்டு கூட உங்களுக்கு கம்மியா தான் கிடைக்கும். 35 to 40 இருக்கிற பொண்ணுங்க ஒரு 70%, 60 to 70% ஓட்டு விஜய்க்கு போட்டுருவாங்க. சரி ரைட், நீ நம்பிட்டே பாருங்க, நீ நம்பிட்டே ஒரு சில லட்சம் தாண்டா இருக்கும்.
டேய் நீ அதான் சொல்ற சொல்றேன், சில லட்சங்கள் நீ தான் இருக்கும். சொல்ற 35 to 40 யாரு தெரியுமாடா? யாரு? குடும்ப தலைவிகள் அவங்க ஓட்டெல்லாம் உங்களுக்கு கிடைக்காது. நீ காலேஜுக்குள்ள ஓட்டு கிடைக்குன்னு சொல்லு, நான் அதை வந்து ஒரு மாதிரி ஒத்துக்கிறேன் நானு. அவனுங்க நீங்க பாருங்க, நீ ஜனநாயகன் குடும்பத்துல படம் வேற வருது. அதுல ஒரு 4-5 பாட்டை போட்டு 2-3 மாசத்தீன வச்சுட்டோம் வச்சுக்கோங்க, அதே வைப்ல நாங்க 3 மாசத்துல எலெக்ஷன் வந்து ஃபேஸ் பண்றோம். சரி ரைட் ஓகே சந்தோஷம். அப்போ உங்க அண்ணன் வெளியே வர மாட்டாரு. அது உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஏங்க சைக்கிள் ஓட்டிட்டு வந்தாலே வந்து நியூஸ் ஆக்குற மீடியாங்க, விஜய் சைக்கிள் ஓட்டு என்ன கலர் சைக்கிள் ஓட்டு இவரு அன்னைக்கு நியூஸ் ஆக்கினா அவனுக்கு தேவை இருந்தது திமுக சப்போர்ட். அன்னைக்கு நியூஸ் ஆக்குனா இந்த தடவை வந்து நியூஸ் ஆக்குவான்னு நினைக்கிறேன். இந்த தடவை மஞ்சள் கலர் சிவப்பு கலர் கார் வருவோம். எந்த பிரச்சனையும் மைக் சிம்பல் விட்டு என்டிகேக்கு ஒரு லைட்டா போட்டான் ஒரு 3%. திடீர்னு மைக் சிம்பிள் வந்து அதுதான் 2G. அங்கீகரிக்கப்பட்ட கட்சி ஆயிட்டாங்க. அதுதான் 2G. அந்த 3% 4% ஓட்டு இருக்கு பாருங்க, அந்த ஓட்டு தான். அதுக்கு மேல இவன் தனியா ஒரு கட்சி ஆரம்பிச்சு வரான்னு சொல்லிட்டு ஒரு இன்னும் 2-3%. அதுக்கு மேல எல்லாம் எதிர்பார்க்காதீங்க. ஜி இதுவே 7 ஆயிடுச்சு ஜி. ஸ்விங் ஓட்டு அவ்வளவுதான்டா சொல்றேன் நானு. நீங்க 10 வர மாட்டீங்க, ஒரு 6-7 தான் வருவீங்கன்னு நான் சொல்றேன் நானு. அதுவே பெருசு தானே எம்எஸ் 7-8ன்றது. நீ சந்தோஷப்பட்டுக்கப்பா, வேற ஒண்ணும் நடக்க போறது இல்லை. அதனால செகண்ட் எலெக்ஷன்ல இது இருக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்காது, அது நான் சொல்லுவேன். ஆனா ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல அந்த ஒரு 6 to 7% எடுத்துட்டு ஒன்னும் பிரயோஜனம் இல்லை. அந்த ஆள் செலவு பண்ணிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் ஒரு விஜயகாந்த் எதிர்கட்சியா இருக்கும் போது அவரோட ஓட் பர்சன்டேஜ் வந்து 8%. விஜயகாந்த் கதை வேற, உங்க கதை வேற. நீ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதையே நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. விஜயகாந்த் உங்க அளவுக்கெல்லாம் இதெல்லாம் வச்சு இந்த மாதிரி எல்லாம் செலவு பண்ணல. விஜயகாந்த் வந்து ஒரு டைப்பா போனாரு, அவரோட இது வேற. இன்னொன்னு அன்னைக்கு இவ்வளவு சோசியல் மீடியா கிடையாது, இவ்வளவு இது கிடையாது, அவேர்னஸ் கிடையாது, இவ்வளவு காம்படிஷன் கிடையாது. உங்களுக்கு அப்படியா? சரி விடுங்க, நீங்க ஒத்துக்க மாட்டீங்க, நான் ரிசல்ட் அன்னைக்கு பேசிக்கிறேன். வேற என்ன வேணாலும் பண்ணுங்க, தயவு செஞ்சு சீமானை தாண்டிடுங்க. இல்லன்னா அவனுக்கு ரொம்ப கேவலப்படுத்துவாருங்க. அவ்வளவு சீமான்லாம் செத்துருவாங்க. அதுக்குள்ள அவன் வந்து இந்த விஜயலட்சுமி கூட சண்டை போட்டு வாழ்க்கை போயிடும். இன்னைக்கு நீங்க ஆனந்தப்படுறீங்க, பேசுற மாதிரி பேசிட்டு இருக்கேன். அவன் ரொம்ப வார்த்தை விடுறான். அந்த நாளைக்கு எம்எல்ஏ ஆயிட்டா என்ன பேசுவான். சை இவன் எல்லாமே இந்த ஆம் ஆத்மி பார்ட்டி தான்டா. இவனுக்கு கிடைக்கல கிளிக் ஆகல தமிழ்நாட்டுல. இல்லைன்னா இவன் வந்து என்டிகே காரனுங்க ஒன் ஆஃப் த வர்ஸ்ட் கிரியேச்சர்ஸ்னு காமிச்சிருப்பானுங்க. அவனுகிட்ட ஒரு நேர்மை கிடையாது, நியாயம் கிடையாது. ஒண்ணு உண்மைனா அது அவனுக்கு வசதிக்கு தகுந்த மாதிரி மாத்திக்குவானுங்க. மாட்டை பத்தி அவ்வளவு பேசினானுங்க. சீமானே வந்து மாட்டை வச்சுதான்டா புண்ணியர்ச்சனை பண்ணான்னு காமிச்சதுக்கு அண்ணன் இருந்து அதை பத்தியே பேச மாட்டானுங்க. போயிட்டு நான் கேட்டேன், ஏன்னா இந்த கிரகப்பிரவேசம் எல்லாம் தமிழர் கலாச்சாரமானு கேட்டா ஆமாங்கிறானுங்கடா. ஏன்னு கேட்டா அன்னைக்கு சீமான் பண்ணிட்டான்ல, அதனால. அதுக்கு முன்னாடி வரைக்கும் கிரகப்பிரவேசம் எல்லாம் ஆரியன் மென்ஷன் ஆவான். இல்ல நீ விஜயலட்சுமி வந்து பாலியல் தொழிலாளின்னு சொல்ற மாதிரி, அப்ப அவங்க கூட போன நீ யாரு மாதிரி வாழ்ந்திருக்கேன் அவ கூட. பாலியல் தொழிலாளி, நீயும் தான் பாலியல் தொழிலாளன். அது 11 வருஷமா அந்த கேஸவே கிடப்புல போட வச்சுட்டானுங்க அதிமுக காரனுங்க. இவன் வந்து அதிமுக வாயாட்டிட்டு இருந்தான். அப்போ இப்பவுமே திமுக வாழாட்டி இருப்பான். இப்பவுமே திமுக வாழாட்டி இருப்பான். எல்லாம் உங்க அண்ணன் பண்ண வேலை. ஒரு கொஞ்சம் ஓட்டை வாங்கி கொடுத்து பர்சன்டேஜ் காமிச்சிட்டீங்களா, அவன் ரெக்கனைஸ் பார்ட்டி ஆயிட்டானா, இனி இவனை விட்டா சரியாகாதுன்னு அவனுக்கு புடிச்சிட்டானுங்க. அவ்வளவுதான். அப்ப ஜெயலலிதா அவனை எதுக்கு விட்டுதுன்னா, இவன் திமுக ஓட்டை கட் பண்ணிட்டு இருந்தான். அந்த தமிழ் விரும்பிகள் ஓட்டு திமுக போயிட்டு இருந்ததுல அதை அறுத்துக்கிட்டு இருந்தான். அதனால விட்டானுங்க. இஷ்டத்துக்கு அவன், அதாவது ஒரு பொண்ணை வந்து ரேப் பண்ணிட்டு என்ன வாழ்க்கை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு போன அந்த நாய் விசாரணைக்கு போறதுக்கு இந்த தற்கொலை கும்பல் போது கூட்டம் கூட்டம். எனக்கு அதுதான் ரொம்ப, ஏன்னா நம்ம தமிழ் சமூகம் ஏன்டா இப்படி ஆயிட்டீங்கன்ற மாதிரிதான் இருந்துச்சு எனக்கு. அவனா சுதந்திர போடுறதுல மக்களோட போடுறதுக்காக போய் பேசி அவன் ஜெயில விசாரணைக்கு போறானா? அவன் ஏதோ சின்ன வயசுல பண்ண சின்மசி வேலைனால அவன் போய் விசாரணைக்கு போறான். ஃபயர் வேற விடுறானுங்க.
அங்க ஏற்கனவே ஒருத்தவன் கால் தகத்தை படிச்சுட்டான், டேன் 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 சொல்லி கேஜிஎஃப் இது போட்டுட்டு இருக்கானுங்க. அவன் கால் தடத்தை பதிக்கலடா, அவன் வேற ஒன்ன பதிச்சுட்டான். அதனாலதான் இவ்வளவு பிரச்சனை. ஏன் இப்படி அவசரமா பேச்சு பழகிட்டீங்க வர வர? ஏன் நான் வந்து சத்தியமா நினைக்கலங்க, நான் வேற ஒன்னாங்க நினைச்சேன். நீங்க இந்த ஞாயிற்றுக்கிழமை காலத்துல ஃபயர் விட்டேன்னு நினைக்கும் போது ரொம்ப அசிங்கமா இருக்கு. விடு, அவன் ஒரு இது நீ சொன்ன அந்த மீடியா மட்டும் 30 to சொல்லு. இல்ல பேசுறேன். மீடியா மட்டும் கவரேஜ் கொடுக்கலன்னா வேணா ஒண்ணும் இல்லை அப்படிங்கறதான் சொல்லுவாங்க. ஆனா நீ இப்போ எதுக்கு பிஜேபி எதுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு? சம்பந்தமே இல்லாம எனக்கு அதுதான் அவரோட காட்டம். இதுரா மேல எடுத்த நடவடிக்கை தான் பண்ணாங்க இல்லையா, அவன் குற்றத்துக்கு ஆதரவா சொல்லல. இவனுங்க பண்றதும் கம்மி தானே. இப்ப இவன் ஈவராவை பத்தி பேசுற வரைக்கும் ஒண்ணுமே பண்ணல சீமான. இப்ப அவன் வந்து விஜய்க்கு இல்ல எனக்கு அடிச்சுக்கிறக்காக புரியல. ஈவரா யூஸ் பண்ணோம்னா யூஸ் பண்றாங்க. இல்ல எனக்கு புரியல, நீங்க என்ன விஜயலட்சுமிக்கு நீதி வாங்கி கொடுக்கணும்னு அந்த ஆளை பிடிச்சி உள்ள உட்கார வச்சிருக்கீங்க? அப்படி ஒண்ணும் கிடையாதுல்ல. டேய் நீ சொல்ற 30 to 45 years இருக்காங்க பாரு, அவங்களுக்கு கேஸ் சிலிண்டரு, விலைவாசி உயர்வு, அவங்களுக்கு மாசம் கிடைக்கிற அமௌண்ட், இந்த மாதிரி அவங்களோட பர்சனல் திங்ஸ்ல கை கொடுத்துட்டோம்னா அந்த ஓட்டெல்லாம் ஒரு காலத்துல உங்களுக்கு திரும்பாது. மேனிஃபெஸ்டோ வரும், வெயிட் பண்ணுங்க. நாங்க மேனிஃபெஸ்டோ கொடுத்தோம்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கோம், சரியா? எங்களுக்கு ஒரு இது இருக்கு. அதுல நீங்க மேனிஃபெஸ்டோ கொடுத்துட்டு என்ன பண்ணுவீங்க? 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு மக்கள் மனசுல இருக்கும். மக்கள் இப்போ ஒருத்தன் 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னா, ஆனா அவன் சொன்னதுக்கு நடந்ததுக்கு என்ன இருக்குது? ஒரு வார்டு வித்தியாசம் இருக்குதா? அவ்வளவுதான், சிம்பிள். மனசில் மக்கள் இந்த தடவை யாராலையும் பிஜேபி மேனிஃபெஸ்டோ அடிக்க முடியாதுடா. இந்த தடவை யாராலையும் அடிக்க முடியாது. இதை செய்யக்கூடாதுன்றது பிஜேபி, ஆனா இது செய்ய இறங்கிருச்சு. இறங்கினதுக்கு அப்புறம் எவனுமே ஒண்ணும் பண்ண முடியல. அதனால பிஜேபி மேனிஃபெஸ்டோ நீங்க இந்த தடவை அடிக்க முடியாது. அப்போ எனக்கு தெரிஞ்சு நீங்க வேணா பாருங்க, கடைசியா ரிலீஸ் ஆகிற மேனிஃபெஸ்டோ டிவிகேயோட மேனிஃபெஸ்டோ தான் இருக்கும். திமுக, ஏடிஎம்கே, பிஜேபி, காங்கிரஸோட எல்லா மேனிஃபெஸ்டோவையும் சேர்த்து கம்பைன் பண்ணி கன்சாலிடேட் நியூ கிரியேட் நியூ மேனிஃபெஸ்டோ கிராக் கிட்ட சொல்லி கேட்டு ஒரு மேனிஃபெஸ்டோ ரெடி பண்ணுவாங்க பாருங்க. நாங்க ஐடியா வச்சே திருடுறோம், மேனிஃபெஸ்டோ திருட மாட்டோமா? அது சொல்றியே, அது கரெக்ட். யாரு சொன்ன? இப்போ டிவிகே சொன்னேன். கடைசியா தான் விடுவானுங்க பாருங்க மேனிஃபெஸ்டோவை. ஆனா இப்போ புதுசா வரவங்க கூட ஏடிஎம்கே லெஃப்ட்ல மிதிச்சுட்டு போறாங்க. அதுதாங்க கஷ்டமா இருக்கு. அவங்களோட ஸ்டாச்சர் அவ்வளவுதான்டா. இவனுக்கு வந்து ரொம்ப அப்படின்னு நாங்க ஆண்ட கட்சி சொல்றோம்ல, அதெல்லாம் உண்மையே கிடையாது, சரியா? நம்மளுக்கு ஆதரவாளர் இருக்கிற நம்பருக்கே இவன் ஹிஸ்டரி எடுத்து பாரு. இவனுக்கு தனியா திமுக எதிர்த்து எப்ப ஜெயிச்சானுங்க? 2001, 2011, கரெக்டா? இந்த 2 இதுவுமே கூட்டணி வச்சா நின்னானுங்க அவனுங்க. அப்புறம் என்ன வந்து ஏதோ தனியா பூமி தளர்ற மாதிரி வாய் மீறி பேசிட்டு இருக்க. திமுக தோக்கடிக்கணும்னா நாங்க தான் தோக்கடிக்க முடியும் அப்படின்ட்டு. அப்ப நீ சிஎம் கிடையாதுன்னு ஒத்துக்கோ. ஏதாவது ஒண்ணுதானே சொல்லணும். திமுக தோக்கடிக்கணுமா, எடப்பாடி சிஎம் ஆக்கணுமா? அவ்வளவுதான். எல்லா கட்சியும் திமுக தோக்கடிக்கணும் தான் சொல்லுவானே, ஒரு எடப்பாடி சிஎம் ஆகிறதுலாம் அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. நீ சொல்லிக்கலாம் உங்காண்ட ஆளுமை பூலுமைன்ட்டு, மத்தவனும் சொல்ல மாட்டான். பிரசாந்த் கிஷோர் நக்கரா சிரிச்சான். ஏடிஎம்கே கூட will it be possible to keep an alliance with ADMK? No way. என்னடா சிரிச்சிட்டு சொல்ற? நீ இந்த மாநிலமே இல்லையாடா, நீயே எங்க ஆளுங்களை கழிச்சு. அவன் ஸ்வராஜ் கட்சியே இடைத்தேர்தல் 4வது 5வது வந்துச்சு. சரி, மெயின் தேர்தல நீ நல்லா பண்ணேன்னு கேட்டீங்கன்னா, அவன் முதல்லயே பாத் பீகார்கின்னு ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சு பாதிலே விட்டு ஓடிட்டான். தேடிப்பாரு, பாத் பீகார்கின்னு சொல்லிட்டு 8 வருஷம் கூட ஆரம்பிச்சிருப்பான். அவன் இன்னொன்னு சொன்னான் தெரியுமா? பீகார்ல விஜய்க்கு வந்து ஏகப்பட்ட ஃபேன்ஸ் இருக்காங்க, அதனால பீகாருக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணுவார் விஜய் டாப்பர். அதெல்லாம் யாரா நீ? புரிய மாட்டேங்குது. விஜயோட ஹிந்தி மார்க்கெட் வந்து பயங்கர பெருசு. பயங்கர பெருசு விஜயோட ஹிந்தி மார்க்கெட். அமிதாப் பச்சன் ஷாருக் கானை விட பெரிய மார்க்கெட்டா?
ஏங்க நான் அந்த அளவுக்கு அப்ப அதே ஏங்க நான் அவனுக்கு கட்சி அந்த பாக்ஸ் ஆரம்பிச்சு ஆஃபீஸ் இது கலெக்ஷன் அவனுக்கு கட்சி ஆரம்பிச்சிருப்பானுங்கல்ல, ஏன் ஆரம்பிக்காம மூடிட்டு இருக்கானுங்க? பண ஆசை ஆனா வேண்டாம், படத்தை ஆனா உங்க வாங்கிடுறேன். ஒரே விஷயம்தான், உங்க அண்ணன் மட்டும் பீகார்ல கால் வச்சான்னா முதல் டெட் பாடி அவனா தான் இருப்பான். அது வேணா நான் சொல்லியிருந்தாரு. இல்ல இல்ல ஏங்க பிஜேபியோட பிரசாந்த் கிஷோரே சொல்லியிருக்காரு. பிஜேபியோட ஹாட்லேண்ட்ல போயெல்லாம் லொல்லு பண்ணக்கூடாது. நீ இங்க வந்து வந்துட்டு இருக்கோம், நீயும் வளர்ற நாங்களும் வளர்ற, இது வேற ஏரியா. பீகார்ல பிஜேபி அங்க தக மின்னிட்டு இருக்க இடம், அங்க போனீங்கன்னா செஞ்சிருவாங்க. அவரு தெளிவா சொல்லிட்டாரு, விஜயை வச்சுதான் நாங்க வந்து இது பண்ண போறோம், பிரச்சாரம் பண்ண போறோம் அப்படி பீகார்ல அப்படின்ட்டு. அவருதான் தமிழை தவிர அவருக்கு அங்க எதுவும் ஒரு நல்ல பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்புறம் எப்படி போய் எங்க பிரச்சாரம் பண்ணுவாரு? அவருங்க மித்ரம் மித்ரின்னு பேசுவாரு பாருங்க, நண்பா நண்பி மாதிரி. அது மித்ரோ இல்ல, தோஸ்தோ. दोस्तों कैसे हो आपको தோஸ்தின்னு பேசுவாரா பொம்பளையில? நண்பின்னு சொன்ன மாதிரி தொண்டின்னு வேற சொன்னார்ல. நம்மள தொண்டராமா, பொம்பளைக்கு வந்து தொண்டியாமா. ஊசு உலகம் அப்பதான் தெரியும் பதற்றத்துல. நண்பியா, நண்பின்னு ஒரு பேனிக் வார்த்தை எங்கடா ஆயிட்டான். இருக்கு தமிழ்ல? நேத்து வேற அந்த டைம் பாஸ் பேஸ்ல ஒரு சூர்யா குஞ்சு ஒண்ணு வந்துச்சு, மாறான்னு சொல்லிட்டு. மாறாது தானே வாய் நாயி. இப்போ இங்க காசு சம்பாரிச்சுட்டு இங்க ரியல் எஸ்டேட் ஈல்டு சென்னை கம்மி, அதனால போய் நீ எங்க விட்டுருக்க, பாம்பேல இன்வெஸ்ட் பண்ணிட்டு வாய் அப்படியே தலைவன் ஏதோ பெரிய புளுத்தி மாதிரி. அவனே லாட்டரி மாட்டின் காசா இது பண்ணிட்டு இருக்கான், லாண்டர் பண்ணிட்டு இருக்கான். கோயம்புத்தூர்ல அத்தனை பேருக்கும் தெரியும் இவனுக்கு ஏது இவ்வளவு காசு வருது, இந்த ஞானவேல் ராஜா யாரு, லாட்டரி மாட்டினோட ஒரு பினாமி, இவனுக்கு வந்து வாய் பேசுறாங்க. எல்லாம் fans. இப்ப ரீசெண்டா கோயம்புத்தூர்ல அந்த கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் போனா எம்ஸ் எந்த போயிட்டு பிரான்ச்? எதை கேட்டாலும் 800 ரூபாங்கிறான். 800 ரூபா கிலோ. அதெல்லாம் அப்படி ஆயிப்போச்சு, ஒண்ணும் பண்ண முடியாது. 800 தான். இல்லையே, முத்து விலாஸ்ல அதே குவாலிட்டி தான் எனக்கு கிடைக்குது, அதே டேஸ்ட், அதே நல்ல கிருஷ்ணா இது. ஸ்வீட்ஸ் மட்டும் தான் சொல்றேன் நானு. கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் நான் வந்து நான் இப்போ அவ்வளவுதான் வாங்கி பெருசு, திரும்பி வந்துட்டேன். நான் பெரிய புலிக்கு, அதனால எல்லாமே எங்கிட்ட இப்படித்தான் இந்த விலையில தான் இருக்குன்றாங்க. கௌரி சங்கர்லயே கம்மி விலையில கிடைக்குது. இவனுக்கு ஏதோ பெருசா இவனுக்கு தான் இப்போ லட்டு கண்டுபிடிச்சவன் லாட்ட 800 ரூபா 900 ரூபான்ட்டு, ஏதோ புல்லாரெட்டி ஸ்வீட் மாதிரி. கடைசியில வாங்கவே இல்லை, வேணான்ட்டு வந்துட்டேன். அக்காவுக்கே தெரியும் விலை சொன்னவங்க. அதாவது அதை விட நல்ல டேஸ்ட்ல நிறைய பக்கம் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. இவங்க அங்க ஒரு பிராண்ட் அன்னைக்கு வந்து அது ஒரு இது இருந்தது, அந்த கீ மைசூர்பா, அதுல அப்படியே இது பண்ணி உட்காந்துக்கிட்டானுங்க, அவ்வளவுதான். இன்னைக்கு ஒன்றும் இல்லை. அவ்வளவுதான். இத்தனைக்கும் ஓன் ஸ்டோர் எல்லாமே. இவ்வளவு விலை வச்சு எவன்டா வாங்குறான்? வர்றவன் எல்லாம் விலை கேட்டு போயிடுறான். அன்னைக்கு நான் பார்த்தேன், 5 கஸ்டமர் வந்தானுங்க, 3 பேர் போயிட்டானுங்க, 2 பேர் மட்டும் கம்மியா வாங்கிட்டு போறானுங்க. இந்த விலைக்கெல்லாம் வச்சு அவன் வாங்குவான்? அது பிரான்சைஸ் மாடலா இல்ல ஓன் இதுவா? பிரான்சைஸி இருக்கும் போல, ஆனா மோஸ்ட் ஆஃப் த ஸ்டோர்ஸ் அவனுக்கு ஓன் ஸ்டோர்ஸ் தான். இவ்வளவு விலை கொடுத்து எப்படி வாங்குவாங்க? இலைச்சா என்ன கோயம்புத்தூர்ல எல்லாம் தரணம்பட்டியில் இருக்கிற ஸ்டோரே அவனும் வாங்க மாட்டேங்கிறான். என்னைக்கு 2G வந்தது? நெல்லை லாலா ஸ்வீட்ஸ் எல்லாம் ஒரு காலத்துல இன்னும் வியாபாரம் மட்டும் அந்த கார்னல் நெல்லை லாலா ஸ்வீட்ஸ் இன்னைக்கு வரைக்கும் அவனுக்கு அங்கேயாவது உட்காந்து அதே மாதிரி தான் வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. இவன் வந்து அதே ரேட்டு தான், நல்லா இருக்கு குவாலிட்டி, ஒன்னும் டிஃபரன்ஸே எனக்கு தெரியல. கீ லட்டு கேட்டா இது கீழே ஃபுல்லா செய்வோம் லட்டையோ, அவனும் எல்லாம் கீழே தான் செய்யறான், ஆல்டா அவுட்டா செய்யறான், அவனும் கீழே தான் செய்யறான். 800 ரூபா பெங்களூர் ரேட்டு சொல்றான் கோயம்புத்தூர்ல. பிராண்ட் நேம் கிரியேட் பண்ணி வச்சுட்டு பண்ணிட்டு இருக்கானுங்க, வேற ஒண்ணும் கிடையாது. நீங்க பெங்களூர்லயே தொலாவினீங்கன்னா இதே மாதிரி லோ இதுல கிடைக்கும், விலை கம்மியா கிடைக்கும். இருக்கு நிறைய இருக்கு, நிறைய இருக்கு. ஸ்வீட் சாப்பிட்றது கம்மி பண்ணிட்டான், பட் இருக்காலும் இந்த அளவுக்கு ஆனந்தாஸ்லயும் நல்லா தான் இருக்கு, அதே கீ மைசூர்பா நல்லா தான் இருக்கு. இன்னைக்கெல்லாம் நெய் பூரா கலப்படம் தான், எங்கேயும் நல்ல நெய் எல்லாம் கிடைக்கிறது இல்ல. பாட்டில் நெய் எல்லாம் வீட்டுல உருக்கிக்கிறோமா, ஓகே, வெண்ணெய் வாங்கி உருக்கிக்கலாம், இல்ல பால்ல இருந்து அடை எடுத்து வெண்ணெய் வாங்கி உருக்கிக்கலாம்.
நான் மோஸ்ட்லி எங்க அம்மா வீட்டுல உருக்கிடுவாங்க. இல்லாட்டி வெண்ணெய் வாங்கிட்டு வர ம். சொல்லுவாங்க, வெண்ணெய் வச்சு இது பண்ணிக்குவாங்க. அந்த பால் பண்ணையில் போய் வாங்கிட்டு வந்து விட்டோம்னா வெண்ணெய் இது பண்ணிக்குவாங்க. முட்டை வரைக்கும் எங்க வீட்டுலலாம் வீட்டுல நீதான் மாடு இருக்கா இருந்துச்சு. ம், ஆடை வந்து எடுத்துக்கிட்டு ஆடை சேர்த்திட்டே இருப்பான். ஒரு 10 நாள் இருந்தா அதுலயே கிட்டத்தட்ட ஒரு 300-400 ml நெய் வந்துடும். மோர் ஆகி ஆமா மோர் வந்து இது ஊத்திட்டு நாய்க்கு சாப்பாட்டை போட்டுட்டு நெய் நீட்டா வெண்ணெயை வந்து எடுத்து நெய் காய்ச்சி வச்சிருவான் சூப்பரா. அதுவே அந்த போச்சு. இப்பவும் ஆனா இப்பவும் அந்த பால் வண்டிக்கார பால் கொண்டு வர்றது நம்ம ஊர்லதான் ஓடிட்டு இருக்குது. மத்த பக்கம்லாம் பாக்கெட் பால் ஆகி போச்சு. பால் வண்டிக்கார ஆமா வண்டியே காண்றது இல்ல. ஆமா எங்க வீட்டுல பால் அந்த வண்டிக்கார தான் கொண்டு வந்து கொடுப்பாரு. சாயந்தரம் 7 மணிக்கு வருவாரு. வந்து ஆ. வாங்கி வச்சிருவாங்க. அதுலதான் அந்த வெண்ணெய் எடுக்கிறது எல்லாமே. அந்த பாலுக்கு யூஸ் பண்ணது போக பாக்கி அந்த தயிருக்கு உரைய ஊற்றி வச்சு எல்லாம் பண்ணுவாங்க. தயிர் பாக்கெட் மோஸ்ட்லி கடையில வாங்க மாட்டாங்க. ம். போச்சு. பழைய பாலோட தரமெல்லாம் இல்ல. எஃபர்ட் போயிடுச்சு. பொம்பளைகளையும் இப்பெல்லாம் எஃபர்ட் போட்டு வீட்லயே எல்லாம் செய்யலாங்கிறதெல்லாம் பொம்பளைகளுக்கு இல்லை. எல்லாமே ஆன்லைன்ல கிடைக்குது. முதல்லாம் தீபாவளி பொங்கல்லாம் வீட்லயே 2-3 பொம்பளைங்க சேர்ந்து ஒரு வீட்டுல ஆளுக்கு போட்டு எவ்வளோ ஆளுக்கு 1 கிலோ போட்டு 3ஆ பிரிச்சுக்குவாங்க. இப்பெல்லாம் போய் வாங்கிட்டு வந்துடுறியா கடையில அப்படிங்கிறாங்க. எஃபர்ட் போடுறது கிடையாது. அதிரசம்லாம் முதல்ல வீட்லயே செஞ்சிருவாங்க பொம்பளைங்க. எல்லாம் ஒரு 1000 ரூபா கொடுத்தா முடிஞ்சு. அவன் உட்காந்து பண்ணிட்டு இருக்கிறது போய் வாங்கிட்டு நான் வந்துருங்க இந்த தடவை அப்படிம்பாங்க. ஊருக்கு வரும்போது முறுக்கு சுட்டு வச்சிருந்தாங்க, எடுக்க மறந்துட்டு வந்துட்டேன். வீலாஸ் ஏன் பார்சல் அனுப்பிச்சு விட்டுலாமே? சீப்பா தானே இருக்கும். 100-150 ரூபா வந்துடும் உங்களுக்கு. எதுக்கு? இன்னைக்கு அண்ணன் போயிருக்கான், கொடுத்து விடுறேன். இல்லாட்டி வாரம் யாரோ ஒருத்தங்க இங்கிருந்து அங்க போவாங்க, அங்கிருந்து இங்க வர போய்கிட்டு தான் இருக்காங்க. ம். என்ன அஜு போயிட்டான்? எல்லாம் அமைதியா உட்காந்துக்கிறாங்க. வேற யார் ஸ்பீக்கர் இல்லை? பவித்ரா ஸ்பீக்கர்ல இருக்கிறது பவித்ரா மேடம் மட்டும்தான், வேற யாரும் இல்ல. சரி, அவங்க அமைதியாவே நாட்டாம் இருக்கட்டும். அமைதியா இருங்க. நாட்டாமையெல்லாம் ஸ்பீக்கர்ல இருந்து ஸ்பீக்கருக்கு வர்றதில்லைன்ட்டு முடிவு எடுத்து வச்சிருக்காங்க. நேத்து மிஸ் அவரை திட்டி விட்டீங்க? பாவம். யாரு நாட்டாமி? நான் எங்க திட்டினேன்? ம். அமைதியா இருக்கு நாட்டாமன்னு சொல்ல நீ? இல்ல நான் சண்டை போட்டேன். கர்ணங்கிட்ட சண்டை போட்டு என்ன ஆக போகுது? இன்னைக்கு இவனுங்களை போட்டு தூக்கி போட்டு வச்சிருந்தாருன்னா சந்தோஷப்பட்டிருப்பாங்க. அவன் ஒரு அப்புறாணி, அவனை போய் திட்டி என்ன போறாரு? உடனே ஒரு சங்கிங்க. அவன் முக்கா சங்கி. அவன்கிட்ட எவனாச்சும் போய் இந்தியா பாகிஸ்தானை பத்தி பேசி பாருங்க, கண்டபடி போய் ஊத்திடுவான். ஒண்ணு வேணா, ராமர் கோயிலை பத்தி போய் பேசுங்க கர்ணங்கிட்ட. அவன்கிட்ட போய் நான் ஏடிஎம்கே பத்தி பேசியே அவன் இடம் பிடிக்கிறார். நீங்க ஏதோ ஒரு இதுல கொண்டு வந்து ஒரு ஃப்ளோல கொண்டு வந்து அவனை சிக்க வச்சுட்டு இருக்கீங்கன்னு பார்த்தா இவரு நான் ஜண்டை ஓட்டே அவன் ஒத்தக்கை அருவாளை தூக்கிட்டு நிக்கிறாரு. வாங்க ஞானம் சார். வணக்கம் மைமஸ், ரொம்ப நாளைக்கு அப்புறமா உங்க குரலை கேட்கிறேன், ரொம்ப சந்தோஷம். நானும் இருக்கிற ஸ்பீக்கர். எனக்கு வணக்கம் சொல்லுங்க. வணக்கம் டூஜி. டூஜி உங்களை தான் நான் டெய்லி கேட்டுட்டு இருக்கேன். டூஜி உங்களுக்கு தான் ரசிகர் பட்டாளம் நிறைய இருக்கு. நானும் அதுல ஒரு ரசிகர் தான். உங்களுக்கு ஐஎம்எஸ்க்கும் உங்களுக்கும். கீ பத்தி பேசிட்டு இருந்தீங்க, அதனாலதான் நான் அந்த ஸ்பீக்கர் கேட்டேன். ஆக்சுவலா நான் ரெகுலரா வாங்கிட்டு இருக்கேன் ஒருத்தர்கிட்ட. அவர் எப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க கிடையாது, அவர் வந்து ராஜஸ்தான்ல இருக்காரு. ராஜஸ்தான்ல வந்து ஒரு பெரிய ஃபார்ம் ஒண்ணு வச்சிருக்காரு. அவர் ஃபார்ம்னா எப்படின்னா அவரோட ஃபார்ம் கிடையாது. அங்க வந்து அந்த ராஜஸ்தான் பாகிஸ்தான் பார்டர்ல வந்துட்டு அந்த கிட்டத்தட்ட டெசர்ட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அங்க வந்து பசுமாடு வளர்க்குற அந்த கிராமத்தாங்க இருக்காங்க இல்லையா, கிராமத்தாங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50 மாடு 100 மாடு எல்லாம் வச்சு மேய்ச்சிட்டு இருப்பானுங்க. அவங்க ஆடு மாடு தான் அவங்களோட தொழில. அது வந்து பாத்தீங்கன்னா ஃபுட் வந்து இந்த அங்க நேச்சுரலா கிடைக்கிற ஃபுட்டு தான் அது வாட்டுக்கு மேய்ச்சிட்டு வரும், வெயில்ல மழையில எல்லாத்துலயுமே. மேக்சிமம் பாத்தீங்கன்னா ஒரு மாடு வந்து கொடுக்குற பால் வந்து ஒரு நாளைக்கு 5 லிட்டர் 6 லிட்டர் அவ்வளவுதான் கொடுக்கும். இவர் என்ன பண்றாரு, இவர் வந்து எக்ஸ் சர்வீஸ் மேன், எக்ஸ் போலீஸோ ஏதோ சம்திங். இவர் என்ன பண்றாருன்னா அவர் ஃபுல்லா அந்த கிட்டத்தட்ட ஒரு 1500 மாடை வந்து தத்தெடுத்திருக்காரு அவரு. அதுங்களை தத்தெடுத்துட்டு அதுங்களுக்கு உண்டான மெடிக்கல் ரிலேட்டட் இது இல்ல ஏதாச்சும் சாப்பாடுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கு, தண்ணிக்கு ப்ராப்ளம் இருக்குன்னா இஸ் டூயிங் ஆன் இஸ் ஓன்.
ம். ஆஹ் அந்- அது பண்ணிட்டு அதுக்கு வந்து கைமாறா என்னன்னா பால் வந்து ஒரு கொள்முதல் பண்ணிக்குவாரு. ம். பண்ணிட்டு அதை வந்து நேச்சுரலா நம்ம வீட்டுல காய்ச்சுவோம் பாத்தீங்களா, அதே மாதிரி காய்ச்சி அதை தயிராக்கி அதுல இருந்து வெண்ணெய் எடுத்து அதை நெய்யா உருக்கி ம். அதை வந்து சேல் பண்றாரு. ம். விளம்பரம் எதுவுமே கிடையாது. அவரோட ஒரே ஒரு சேலஞ்ச் என்ன அப்படின்னா, ம். என்னோட நெய்ல வந்து நீங்க யாராச்சும் எந்த லேப் சர்டிபிகேட் வச்சுனாலும் ஜெனியூனா ம். கலப்படம் இருக்குன்னு ப்ரூவ் பண்ணீங்கன்னா 1,00,000 நான் தரேன் அப்படிங்கிறது தான் அவரோட அந்த ஃபேக்டரியில போட்டுக்கிற வாசகம். ம். ஆஹ் கொஞ்சம் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிகம் தான் நம்ம இதை விட. ம். பட் கீயோட டேஸ்ட் வந்து நோ. ம். பிரேக் ஆயிப்போச்சு. நான் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கு. அது பேர் வந்து பிரியால் அப்படின்னு பேரு, PRIYAL, பிரியால் கீ ம். அப்படின்னு போட்டு பாத்தீங்கன்னா வரும். ம். ஆர்டர் பண்ணா அவர் வந்து இதுல தான் அனுப்புவார். நம்ம இந்தியா போஸ்ட் இருக்குல்ல, அதுல தான் அனுப்புவார். கொரியர்ல எல்லாம் அனுப்ப மாட்டாரு. ம். இந்தியா போஸ்ட்ல ரெஜிஸ்டர் போஸ்ட்ல வரும், ரெஜிஸ்டர் பார்சல்ல வரும். ம். ஸோ நீங்க சொன்னீங்களே இப்ப கலப்படம்னு, கண்டிப்பா தமிழ்நாட்டுல கிடைக்கிறதுலாம் கலப்படம் தான். ம். ஆவின் வந்து பாத்தீங்கன்னா ஆவினோட கீய வந்து விளக்கு ஏத்தணும்னு வச்சுக்கோங்க, அதை வச்சு ம். மெழுகு மாதிரி நிக்குதுங்க கீழே, விளக்கு எரிஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறமா. ம்ஹும். என்னது கலக்குறானுன்னு தெரியல அதுல. இல்ல ஒரு கலக்கல. டைம்ல வந்து அது ஆவின் வந்து எருமை இதுவும் கலப்பானுங்க. நீங்க ஆவின்லயே பியூர் கவுகின்னு இருக்கு பாருங்க, அது லைட்டா ஓகே. இருக்கும். அது வாங்கணும், அதுவும் பியூர் ஓ தான். அப்படிங்களா? ஓகே. பட் என்னன்னா ஓகே. டிஃபரன்ஸ், அது வந்து மிக்ஸ்டா இருக்கும். ம். ஆவின் வந்து பல ஆயிரம் மாடுகளோட ஒரே டேங்கர்ல ஊத்தி தானே வருது, அப்படி ஓகே ஓகே இருக்கும். ஓகே. ஓ ஆமா, ஓகே. வீட்ல செய்யற நெய் எங்களுக்கு நல்லா இருக்கும். கருவேப்பிலை எல்லாம் உள்ள போட்டு செய்வாங்க காய்ச்சும் போது. ஆமா. ஓ உங்களுக்கு கருவேப்பிலை போடுவாங்களா? எங்க இதுல முருங்கை இலை போடுவாங்க. எங்க போடுவாங்க வீட்ல எல்லாம் கருவேப்பிலை, அதான் பாத்தீங்கன்னா. முருங்கை ரெண்டுமே போடுவாங்க மாத்தி மாத்தி. ஆ, அது வந்து எப்படின்னா, ஆ, எங்களுக்கு வந்து ஒரு மாட்டு நெய், வீட்டுல இருக்கிற மாடு தானே, ஆ, ஒரே ஆமா மாட்டு ஆமா. நெய், அது ஒரு டேஸ்ட் ஆகுது. சொசைட்டில நீங்க வாங்கினீங்கன்னா டேஸ்ட் கொஞ்சம் மாறதான் செய்யும். அதுல யாராவது எருமை வச்சிருந்தாங்கன்னா அதுவுமே மிக்ஸ் ஓகே பண்ணிருவானுங்க. ஏன்னா எருமைக்குன்னு தனியா கேன்லாம் வைக்க மாட்டான் எங்க ஊர் சொசைட்டில, ஓகே. இந்த டெல்டா ம் சைடு ம். வைக்கிற மாதிரி. ஓகே ஓகே ஓகே. இல்ல இங்கேயும் அப்படிதான், சவுத் சைடு திருநெல்வேலி மதுரை சைடும் அப்படிதான், எருமைக்கு தனி கேன் தான். ம். இங்க அந்த எருமை மிக்ஸ் பண்ண மாட்டாங்க பாப்புலேஷன் இல்ல. எருமைன்னா. இப்ப ஒரு கேன் பிடிக்கிற ஆமா அளவுக்கு ஆமா. வருது, எருமை வரத்து இருக்குன்னா தனியா எருமைக்குன்னு ம். போடுவானுங்க, தனி ரேட்டு. இப்ப என்னன்னா 4-5 ஓகே. மாட்டுப்பால் இருக்கு, அது கூட எருமை ஆமா, இதை பாலையும் விட ரேட்டு கலந்துட்டானுங்கன்னா. ஜாஸ்தி டூஜி. இதை விட ரேட்டு ரேட்டு ஜாஸ்தி. ஜாஸ்தி தான். மாட்டுப்பாலை விட எங்க ஊர்ல ரேட்டு ஜாஸ்தி. எப்படின்னா எம்செட் மேக்க தென்னியூர் அந்த ஊர்ல எப்படின்னா எருமை வந்து இருக்கு. ஆனா என்ன அப்படின்னா அதை மிக்ஸ் பண்ணிடுவானுங்க மாட்டுப்பால் கூட. பண்ணிட்டா உங்களுக்கு அந்த மீட்டர் அதிகமாயிரும், லாக்டோஸ் மீட்டர்ல. புரிஞ்சுங்களா? வெயிட் போடும்போது எப்படி பார்த்தாலும் கொஞ்சம் ஏறி தான் வரும். மாட்டுப்பால் விலையே உங்களுக்கு எருமைப்பால் மிக்ஸ் பண்றதுனால ஏறி தான் வரும். ஃபேட் அதிகமா இருக்கிறதுல. ஆனா தயிர், எருமைப்பால்ல அடை கட்டி எடுக்கிற தயிர் இருக்கு பாருங்க, அதான் தயிர். ம்ஹும். ம். ஐமத், நீங்க ஏன் இப்போ இது பஞ்சாப் சைடு எல்லாம் போனீங்கன்னா எருமை பால்ல தான் லஸ்ஸி போட்டு கொடுப்பானுங்க, அவ்வளவு கெட்டியா இருக்கும் அது. ஒரே ஒரு கிளாஸ் லஸ்ஸி குடிச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, லஞ்ச் ஓவர். ஆனா வீட்டுல தண்ணி கூட கொடுக்க மாட்டானுங்க, அதையே தான் கொடுத்துக்கிட்டு இருப்பானுங்க பானையில் ஊத்தி வச்சு. ஆமா. அந்த யாரு போனாலும் லஸ்ஸி மோர், அதுவும் அப்பா சாமி, டம்ளர் நான் சைஸ் ஒரு ஒரு அடி இருக்கு, அத்தாச்சோட கொடுப்பானுங்க. ஆமா அதெல்லாம் குடிச்சு கரெக்டா பார்த்தேன். சொன்னீங்க. அந்த நான் ஒரு வெங்காயம் தடவை வெங்காயம் போயிட்டு. எல்லாம் பித்தாள டம்ளர் ஆமா. வச்சிருப்பானுங்க. பணக்காரனுங்கன்னா வெள்ளி டம்ளர், பெரிய டம்ளர். பஞ்சாப் எஸ்ஹெச்சோட சாப்பாடு ஐயோ, நல்லா இருக்கு, அவனுக்கு செய்யற சாப்பாடு எல்லாமே சூப்பரா இருக்கும் சாப்பிட்டா. இந்த நம்ம குழம்பு ஊத்துற கரண்டி இருக்கு பாருங்க, ம். 2G, அதுல இருந்து பட்டர் எடுத்து சப்பாத்தி போட்டு கொடுப்பானுங்க. ஆ. அவங்களோட குழம்பு ஊத்துற கரண்டில நான்வெஜ், இருந்து பட்டர் எடுத்து அவங்களோட நான்வெஜ்ஜே நல்லா இருக்கும் டூஜி. நல்ல அந்த மசாலா இதெல்லாம் போட்டு நல்ல காரசாரமா உருப்பா பன்னீர் வச்சிருப்பாங்க. பட்டர் மசாலா, சிக்கன் பன்னீர் என்ன, சிக்கன் பட்டர் சிக்கன் இல்ல, தான், எல்லாமே அது பஞ்சாபி டிஷ் தான். வெஜிடேரியனு. அது இல்லாம நார்மலாவே நான்வெஜ் வச்சாலும் நல்லா இருக்கு அவனுங்களுக்கு. அவனுக்கு அந்த அந்த ஆப்கானி, மசாலாவெல்லாம் கரெக்டா இருக்கு அவனுங்களுக்கு. அவங்களுக்கு அந்த ஆப்கானி ஸ்டைல் கொஞ்சம் மிக்ஸ் ஆகும், அதனால ஆப்கான் சாப்பாடுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். நான்வெஜ் எல்லாம் அந்த மலாய் கோஃப்தா, மலாய் சிக்கன், டிக்கா சிக்கன், இதெல்லாமே ஆப்கானி டைப். தந்தூரி சிக்கன் அதெல்லாமே அந்த ஆப்கானி, அந்த டெசர்ட் இதுல இருந்து வர்றது. இவனுக்கு அப்படியே அதை வந்து கஸ்டமைஸ் பண்ணி பஞ்சாபுக்கு அந்த மாதிரி லைட்டா மாத்திருப்பானு, அது நல்லாவும் இருக்கும். பட்டர் சிக்கன் ஒன்று போடுவாங்க ஸ்பெஷலா, நீங்க சொன்ன மாதிரி. வேர்ல்டு அது ஃபேமஸ்ங்க பாத்தீங்கன்னா பட்டர் சிக்கன் வந்து வேர்ல்டு ஆமா ஃபேமஸ். அது ஆமா. இந்தியாவிலே அது பட்டர் வந்து அந்த சிக்கன் கசூரி மெத்தி, அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கசூரி மெத்தி போட்டு கொடுப்பானுங்க, தாறுமாறா இது இருக்கும். பட்டர் ஒரு சிக்கன் 2 இல்லையா? சுக்கா ரொட்டி வச்சு. ஆமா, பட்டர் சிக்கன்ல அங்க போட்டு கொடுப்பானுங்க நார்த்ல. இல்ல லேசா கஸ்தூரி ஸ்மெல் மேத்தி அந்த போடுவானுங்க, ஃபிளேவர் போட்டு பருப்புல இருந்து எல்லா இதுலயும் போடுவானுங்க. இப்ப பட்டர் சிக்கன்ல போடுவானுங்க எனக்கு தெரியல. லைட்டா போடுவானுங்க, அந்த ஃபிளேவர் வரும். ஓகே. நல்லா இருக்கும், அந்த பட்டர் சிக்கன் வந்து ரொம்ப நல்லா இருக்கும்.
ம்ஹ்ம். பட்டர் சிக்கன்லயுமே பாத்தீங்கன்னா இன்னொன்னு அந்த ஒயிட்டா இருக்கும், மசாலா வந்து சேர்க்க மாட்டானுங்க. ஒரு ஒரு ஒயிட் ஷேப்ல இருக்கும் அது. அதுல பட்டர் நிறைய அப்படியே மிதக்கும் பார்த்துக்கோங்க. ஆ. போட்டு கொடுப்பானுங்க. சுக்கா ரொட்டிக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அதெல்லாம். ம். தந்தூரி சுக்கா ரொட்டிக்கு. ம். அவனுக்கு ஃபுட்டெல்லாம் நம்ம சாப்பிட முடியாதுங்க. பட் அவ்வளவு இதா இருக்கிறானுங்க, அவ்வளவு நல்லா சாப்பிடுறானுங்க. ம். 3 வேளையும் சாப்பிடுறானுங்க அவ்வளவு நல்லா. நமக்கெல்லாம் ரொம்ப ஹெவி ஆயிரும் அதெல்லாம். நீங்க பேசிட்டு இருந்ததுக்கு எனக்கு ஒரு மூளை வந்துச்சு. போய் கேத்தல் சிக்கன் சாப்பிடணும் இன்னைக்கு. வெளிநாட்டுல சாப்பிடுற அந்த கேஎஃப்சி சிக்கன் டேஸ்ட் நம்ம ஊர்ல வர்றதில்ல எனக்கு. என்னன்னு தெரியல. வெளிநாட்டுல அந்த யூஎஸ்க்கு போனப்போ இல்ல யூரோப் போனப்போ கேஎஃப்சி சிக்கன் டேஸ்ட் இருக்குல்ல, மெயின்லி யூஎஸ்ஏ, அந்த கேஎஃப்சியா டேஸ்ட் இந்தியால வர்றதில்ல. கேஎஃப்சியா ஓகே. அவனுங்க என்னென்னத்தையோ நீங்க என்ன போட்டு பண்ணுங்க? கோழி வளர்த்துவானுங்க. நம்ம ஆளு அந்த தீவனம் போட்டு மட்டும் தான் வளர்த்துறாங்க. ஒன்றும் பண்ண முடியாது. இல்ல அதுவும் நம்ம பிராய்லர்ல வர்றதுதான். இருந்தாலும் அந்த தண்ணியில இருந்து ஆகாரத்துல இருந்து வித்தியாசம் இருக்கு. ஒரு ஆயிலர் தான் இருந்தாலும் அந்த கொடுக்குற ஃபுட் இருக்குல்ல, அதுல இருந்து எல்லாத்துலயுமே டிஃபரன்ஸ் இருக்குது. அவன் அதுல இருந்து எல்லாமே ஸ்டாண்டர்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுவான். நம்ம அப்படி எல்லாம் இல்லையே இல்ல. நிமிலா இருக்கியா? ஆனா அதுக்குள்ள நான் சாப்பாடு ஆர்டர் போட்டிருந்தேன்னா வந்துச்சு, எடுத்து வந்து சாப்பிட்டு இருந்தேன். ஓகே என்ன சாப்பிடலாம்? நூடுல்ஸ் வந்து சாப்பிடுவோமா? எனக்கு ஒரு டேஸ்ட் இல்ல, நான் டிசைட் பண்ணிட்டேன். இன்னைக்கு கேத்தல் சிக்கன் ரொட்டி. கேத்தல் சிக்கன் சொல்லிட்டு, அதாவது குட்டி கோழியா இருக்கும், சின்ன சின்ன கோழியா இருக்கும். அதுல வந்து ஒரு 65 மாதிரி பண்ணி தருவாங்க, நல்லா இருக்கும். ஐஎம்எஸ்ஜி சொல்லுங்க மேடம். பால்ல இருந்து ஆரம்பிச்சு சிக்கன் வரைக்கும் போயிட்டீங்க. இவங்க ஒருத்தவங்க ஏதோ நெய் பாட்டில் பத்தி சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, ராஜஸ்தான் சம்திங் அந்த சைடு. ரீசெண்டா ஏதோ நியூஸ் பார்த்தீங்க, நார்த்ல தான் யாரோ ஒருத்தர் வந்து மாடுகளே இல்லாம இந்த மாதிரி நிறைய குவான்டிட்டியில டெல்லி மெயின் சிட்டிக்குள்ள வந்து பால் சப்ளை பண்றதாவும், அப்புறம் பால் சப்ளை பண்ணா வந்து நெய்யும் அது அடிஷனலா பண்ணிருப்பாங்க இல்லையா. ஒரு தனி மனுஷன் வந்து ஒரு பெரிய ஃபேக்டரி செட்டப் இல்லாம, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லாம இவ்வளவு பண்ண முடியுமா? முதல்ல 1500 மாடுங்கிறது ஒரு நாளைக்கு எவ்வளவு பால் இருக்கும், அதை எப்படி வந்து மெயின்டைன் பண்றாங்க? இந்த கணக்குலாம் இல்ல. அவ்வளவு குவாலிட்டியா இருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா ப்ரூஃப் பண்ணாம வாங்க முடியாது. பட் அந்த மாதிரி ஒரு இஷ்யூ வந்தது, அது கவனிச்சிங்களா யாராவது? நியூஸ்லயே வந்தது. ஒரு பெரிய விவசாயி மாதிரி தான் காமிச்சாங்க. பட் நார்த் இந்தியன் டெல்லிக்குள்ள 20 வருஷமா அவன் ஃப்ராட் அவன் பண்ணிட்டான், இல்லைன்னு சொல்ல. பட் அது வந்து ஒரு எக்ஸப்ஷன் தான். லைக் நிறைய பேர் நார்த் இந்தியன்ஸ் வந்து தே வாண்ட் பை, சிட்டியில் இருக்கிறவன் வேணா வாங்குவான், அந்த செமி ரூரல் இருக்கிறவன் வந்து அவன் வந்து வெளியே வாங்க மாட்டானுங்க, அவனுங்களே தான் செய்வானுங்க நெய். அதான் பெஸ்ட். இப்ப நாங்க இப்பெல்லாம் செமி ரூரல் தான், இங்கே வீட்டுல தான் பண்ணுவோம். ஐஎம்எஸ் அவங்க சொன்னாங்க இல்லையா, அந்த பால் தயிர் போட்டு நெய் எடுத்ததான் அது நல்லா இருக்கு. நீங்க என்ன பிராண்டட் வாங்கினாலும் நல்லா புளிக்க வச்சு ஃபெர்மெண்ட் பண்ணி ஒரு நைட் ஃபுல்லும் தயிரும் ஊற்றி கொஞ்சம் உள்ள ஊற்றி வச்சிருவாங்க எங்க வீட்டுல ஆடக்குள்ள. அது நல்லா ஃபெர்மெண்ட் ஆனா அதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி பாட்டில் ஆட்டுவாங்க, இல்லை மிக்சியில் அடிச்சு பாட்டில் கொஞ்சம் ஷேக் பண்ணி ஃப்ரீசர்ல வச்சுட்டா அப்படியே அந்த நெய் இது வெண்ணெயை சேர்த்தி லைட்டா தட்டுவாங்க, அந்த தப்பக்கோல் மாதிரி வச்சு வெளியே வந்துடும். ஆடை எடுத்து வைப்பாங்க. நம்ம ஆடை எடுத்து வச்சு நம்ம முதல் நாள் நைட்டு ஃப்ரிட்ஜ்ல எடுத்து வச்சாலே இந்த சில்னஸ் போயிடும். மார்னிங் வந்துட்டு நம்ம சன் வரதுக்குள்ள நம்ம அந்த கடையிறதுக்கு மோர் மத்துன்னு சொல்லுவோம்ல, அதை வச்சாலே ஒரு 10 minutesல வந்துடும். அதுக்கப்புறம் அதை நம்ம ஸ்டோர் பண்ணி பட்டராவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆவின் நெய் தான் வாங்குவேன், அவனும் நல்லா இல்லாமல எனக்கு இந்த இதுலயே வந்து பிரிட்டானியா வந்து நெய் இறக்கியிருந்தான். அந்த நெய் மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்பாக்சனா இருந்தது. ஆவின், நீல்மா எல்லாம் நந்தினி வரைக்கும் வாங்கிட்டேன். ஒன்னும் எனக்கு ஒரு சாட்டிஸ்பாக்சன், என்னமோ மண்ணு மாதிரி இருக்குது. அது ஒரு மனம் வேண்டாம் நெய்யின்னா. இப்ப நம்ம வீட்டுல காய்ச்சணும் வச்சுக்கோங்களேன், இந்த தெருவுல 2 பேர் கேட்பாங்க வந்து, நெய் காய்ச்சிட்டீங்களா உங்க வீட்டுல அப்படிம்பாங்க. அப்பயே அந்த பாட்டில் நம்ம வாங்கி அந்த அந்த ரேப்பை நம்ம ஓபன் பண்ணும்போதே அந்த ஸ்மெல்லாம் எதுவுமே இல்லையே. நெய் ரோஸ்ட் போட்டாங்கன்னா ஸ்மெல்லு ரோடு வரைக்கும் வரும் எங்க வீட்டுல. அது தோசைக்கு அந்த நெய் ஊற்றி சாப்பிடும்போது ஒரு இது டேஸ்ட்.
அது மனமே இல்லாம என்னமோ சப்புன்னு கிடக்கும் நெய். மனம் என்னதான் தோசையில ஊத்து எதுல ஊத்துனாலும் டேஸ்டும் இருக்காது, மனமும் இருக்காது. இன்னைக்கு சிட்டிக்குள்ள இருக்கவங்களாம் அதுதான் வாங்கி எல்லாம் குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். எங்க அவங்க வந்து ஜிஆர்பி போன் ஆகும். ஜிஆர்பி நல்லா தாங்க இருக்கும். ஜிஆர்பி நெய் நல்லா தான் இருக்கும். அவன் ஃபேக்டரி டூர் கூட உங்களை ஃப்ரீயா கூப்பிட்டு போவான். ஜிஆர்பி ஃபேக்டரி இருக்குல்ல, ஒசூர்ல இருக்கு, பெங்களூர்ல இருக்குன்னு நினைக்கிறேன். ஆவினை விட ஜிஆர்பி ஓகே தான் எனக்கு. நான் யூஸ் பண்ணி ஜிஆர்பி ஒரு வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நீங்க அத்தன்டிக் நெய். அவன் வந்து நீங்க சரியா அவன் ஃபேக்டரியில கூட போய் பார்க்கலாம். அந்த மாதிரி ஓப்பனா தான் வச்சிருப்பான். எனக்கு என்னமோ டூஜி, நான் எல்லாத்தையும் வாங்கிட்டேன், எல்லா பிராண்டும் வாங்கிட்டேன். அந்த பிரிட்டானியா நெய் வந்து ஒரு மனம் இருந்தது, ஒரு இது இருந்தது. அதுக்கு ஏதாவது ஃபிளேவர் ஆட் பண்ணி இருந்திருக்கலாம், அது தெரியாது நமக்கு. ஆனா இப்ப வர்றதில்ல, அந்த பிரிட்டானியா நெய் இப்ப வர்றதில்ல. முதல்ல வந்துட்டு இருந்தது. வந்தப்ப எனக்கு அது மட்டும் தான் நல்ல இதா பிடிக்கும். ஒரு மனம் இருந்து நல்லா இருந்தது. இப்போ வேற ஜிஆர்பி வாங்கியாச்சு, உதயகிருஷ்ணா வாங்கியாச்சு, எல்லாத்தையும் வாங்கியாச்சு. மில்மா, நந்தினில இருந்து என்னெல்லாம் நெய் இருக்க பிராண்ட் எல்லாத்தையும் வாங்கியாச்சு. ஒன்னும் ஒரு இது இல்லை. சரி, சின்னது வாங்கினாதான் இப்ப இருக்குங்கிறதுனால கொஞ்சம் மீடியம் சைஸ் பெரிய டப்பா இருக்குல்ல, அதையும் வாங்குவேன். அது வாங்கினாலும் ஒரு டேஸ்ட் இருக்காது. அதனாலதான் சொல்றாங்க எல்லாரும் வீட்டுல ஆளுக்கு ஒரு மாடு வச்சுக்காங்க, அவங்கவுங்க வீட்டு தேவைக்காகவாது அட்லீஸ்ட். அது வேண்டியது இல்லைங்க. இப்போ ஒரு மாடு பால் எடுத்து நம்ம மொத்தமா நெய் எடுத்து நம்ம என்ன இது ஸ்வீட்டு கடையா வைக்க போறோம்? அப்படி ஒண்ணும் கிடையாது. இல்ல, பால்காரங்கிட்ட வாங்குற பால், இல்லாட்டி இந்த பால் பண்ணை இருக்கும் பாருங்க, அங்க போனா அவன் வெண்ணெய் எடுத்து வச்சிருப்பான். நல்ல பால் பண்ணை, நமக்கு தெரிஞ்ச பால் பண்ணையில போய் நல்ல இது வெண்ணெய் வாங்கிட்டு வந்தா போதும். சரி பூஜை, நீங்க பேசுங்க, நான் சாப்பிட போயிட்டேன். இப்ப எருமை பால் சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, அதுக்கு நான் அவ்வளவு தூரம் எல்லாம் போக வேண்டியது. இங்க தமிழ்நாடு கிராஸ் பண்ணாலே வந்து கிடைக்குது. எங்க சின்னமாமியார் வீட்லயே கிடைக்கும். அவங்க வீட்டுலதான் எருமை மாடுதான், காலாஸ்ட்ரி பக்கத்துல ஆதவரம் வில்லேஜ். பட் அது ரொம்ப காய்ச்ச பிங்க் கலர் ஆயிடுது. ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்டா தான் இருக்கு. இங்க எல்லாம் இப்ப எல்லாம் கிடைக்கிறது கூட இல்ல, ரொம்ப ரேர். ஓகே, எல்லாரும் அமைதியா இருக்கீங்க. முடிச்சுக்கலாமா டூஜி? ஏதாவது பேசலாமா? டாபிக் இருக்கா? ஆமா, டைம் ஆச்சு. கேக்கலையா பேசுனது? இப்பதான் கேக்குது. ஓகே.